ரைட் ஓகே. குட் ஈவினிங் பிள்ளைகள். ரைட், நான் சுலக்ஷன் சார். ரைட், இன்றைக்கு நாங்கள் உங்களோட பயாலஜி ப்ரீ செமினார்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். போர்ட் கிளியரா தெரியுதா? சேம் டைம் சவுண்ட் நல்ல கிளியரா விளங்குதா உங்களுக்கு? எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லணுமா இருக்கா? ரைட், நீங்க சட்லியா இருக்கா போட்டுக்கொள்ளுங்க எதுவும் இஷ்யூஸ் இருந்தால். ரைட் ஓகே, சரி. நாங்கள் கூட கதைக்க போகல. ரீசன் வந்து எங்களுக்கு டைம் வந்து லிமிட்டடா இருக்குது. சேம் டைம் உங்களுக்கு இங்க போட்டிருக்கிறது வந்து ரைட் 30 கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கிறேன். அந்த 30 கொஸ்டின்ஸும் வந்து எங்களுக்கு யூனிட் 5 வரைக்கும் இருக்குது. சரியான யூனிட் 5 வரைக்கும் வந்து ரேண்டமா இருக்குது. ஆகவே அந்த கேள்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சரியான அந்த கேள்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோத்தையும் நாங்க வந்து பார்த்து கொண்டு போவோம். ரைட் ஓகே. முதலாவது கேள்வி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ரைட் ஓகே, அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு போவோம். ரைட், தெரியாத ஆட்கள் எங்களுக்கு தெரியும் யூனிட் 5 வரைக்கும் எங்களுக்கு கொமனா யூனிட் 1, 2 சரியானே. இந்த ரெண்டுலையுமே பொதுவாக எங்களுக்கு வந்து ஃபைனலுக்கு வர எம்சிக்யூ 7ஆக காணப்படும். அதே போல வந்து யூனிட் 3ல வாரது வந்து எங்களுக்கு 5 எம்சிக்யூ. அதே போல யூனிட் 4ல வாரது 7 எம்சிக்யூ. அதே போல யூனிட் 5ல வாரது எங்களுக்கு வந்து 15 அல்லது 16 அல்லது 17 எம்சிக்யூ வரும். சரியானே. அப்ப ஆகவே ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு இந்த யூனிட் 5 வரைக்கும் வார எம்சிக்யூ எத்தனை? ரைட், ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எவ்வளவு வருது? ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வந்து ரைட் இதுக்குள்ள வரைக்கும் எங்களுக்கு 35 எம்சிக்யூ வருது. சரியானே. அப்ப 35 எம்சிக்யூ சொல்லப்படுறது ரைட் கிட்டத்தட்ட 100க்கு எத்தனை மார்க்ஸ்? கிட்டத்தட்ட 100க்கு எங்களுக்கு வந்து ரைட் ரைட் கிட்டத்தட்ட 100க்கு எங்களுக்கு வந்து 35 மார்க்ஸ். சேம் டைம் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 5 வரைக்கும் வந்து எங்களுக்கு ரைட் டெண்டர ஸ்ட்ரக்சர் அல்லது 3 ஸ்ட்ரக்சர் வரும். சரியானே. டெண்டர ஸ்ட்ரக்சர் சொன்னப்பட்டால் கிட்டத்தட்ட எத்தனை மார்க்ஸ் எங்களுக்கு வந்து 250 மார்க்ஸ் வரும். சரி, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பார்ட் 2ல வந்து ஸ்ட்ரக்சருக்கு வந்து 250 மார்க்ஸ். அதே போல எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் ரைட் எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரைட் 4 எஸ்ஏ வரும். 6 எஸ்ஏல வந்து 4 எஸ்ஏ வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட யூனிட் 5 வரைக்கும் வரும். அப்ப 4 எஸ்ஏ என்று சொல்லப்படுறது கிட்டத்தட்ட ஒரு எஸ்ஏக்கு எத்தனை மார்க்ஸ் எங்களுக்கு வந்து 150 மார்க்ஸ். அப்ப 150 மார்க்ஸ் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 4 எஸ்ஏக்கும் எங்களுக்கு 600. ரைட். பார்ட் 2ல எங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வர போகுது? பார்ட் 2ல எங்களுக்கு 850 மார்க்ஸ் 1000. ரைட். அப்ப 850 மார்க்ஸ் 1000க்கு சொன்னால் எங்களுக்கு எத்தனைக்கு வரணும்? நாங்கள் 50க்கு பார்க்க வேணும். ரைட். அப்ப 50க்கு பார்க்கற கிட்டத்தட்ட எவ்வளவு வரப்போகுது எங்களுக்கு வந்து ரைட் 42.5 இருக்கு. 42.5 சொன்னால் ஃபைனல் பேப்பர்ல எங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க. 50க்கு 42.5 பார்ட் 2. 42 பாருங்க. நீங்க 42 பார்த்தாலும் பார்ட் 2ல 40, பார்ட் 1ல 35. அப்ப ஓவரால் எத்தனை வரப்போ எங்களுக்கு வந்து ஓவராலா எங்களுக்கு வந்து 75 மார்க்ஸ் வரும். இது நான் வந்து நார்மலா போடுற ஒரு மார்க்ஸ். சரியானே. இது எங்களுக்கு பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம்? சில வந்து 85 வரைக்கும் போகலாம். ரைட். அப்ப ஆகவே இதுதான் பேசிக்கா எங்களுக்கு யூனிட் 5 வரைக்கும் உள்ள இருக்கிற விஷயமாக காணப்படும். அப்ப இந்த இடத்துல நீங்க பிறகு வந்துட்டு இதை சாய்ஸா படிக்கலாமா, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்ற விஷயத்துக்குள்ள நீங்க போயிடாது. சரிதானே. எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்கள் எஸ்ஏ படிக்கிறதாக இருந்தால் சரியானே, எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்க வந்து எஸ்ஏ படிக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் போன வருஷம் நடந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். காரணம், நாங்க மாலிகுலர் பயாலஜியை வந்து நாங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சாய்ஸ்ல விட்டுட்டு போறது. சரியானே. போன முறை என்ன செஞ்சாங்க? போன முறை நடந்த விஷயம் வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா யூனிட் 2ஓட வந்து ரைட் ஏ பார்ட் பி பார்ட் அதுல ஏ பார்ட்டை வந்து மாலிகுலர் பயாலஜியை போட்டு விட்டாங்க. சரியானே. அப்ப ஆகவே மாலிகுலர் பயாலஜியை வந்து சாய்ஸ்ல விட்டுட்டு போறாக்கள் என்ன நடந்த எங்களுக்கு வந்து யூனிட் 2 கொஸ்டின் வந்து சிக்கலுக்குரியதா மாறினது. சரி. அப்ப ஆகவே 25 பேட்சாக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு இருக்கிறது எவ்வளவு காலம்? இன்றைக்கு October 1. சரி, October 1 சொன்னால் உங்களுக்கு இன்னும் இருக்கிறது 38 நாட்கள் மாத்திரம். அப்ப ஆகவே 38 நாட்கள்ல வந்து எதிர்பார்க்கை வினாண்டு எல்லாத்தையும் போய் ரைட் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் எஸ்எஸ் இருக்குன்னு கேட்காதீங்க. சரியானே. கேட்கறதால என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு நீங்க எடுக்கிற மார்க்ஸ் தான் குறைய போவதே தவிர அதுல எதுவும் கூட போறது இல்லை. சரியா. அப்ப ஆகவே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இருக்கிற 38 நாளும் கொஸ்டனுக்குள்ளால தியரிக்குள்ள போங்க. சரியான. கொஸ்டனுக்குள்ளால தியரிக்குள்ளால போனீங்கன்னு சொன்னால என்ன நடக்கும் வந்து நீங்க இருக்கிற மார்க்ஸ்ல இருந்து நீங்க கூடுதலா வந்து மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி ஓகே ரைட். நான் கொஸ்டின்ஸ்க்குள்ள போவோம்.
ரைட் பிள்ளைகள் கொஞ்சம் அப்படி இருக்கலாம், கொஞ்சம் லிங்க் ஒரு அனுப்பிட்டு வரேன். ரைட், ஓகே, சரி. நாங்க முதலாவது கொஸ்டினை பார்ப்போம். ரைட், முதலாவது கொஸ்டின் வந்து எங்களுக்கு நீர் சம்பந்தமான ஒரு கேள்வி தரப்பட்டிருக்குது. நீரின் ஒட்டப்பண்பும் பிணைவும் உதவுவது. சரியானே? நீரின் பௌதிக இயல்புகளை பொறுத்த வரைக்கும் 4 இயல்புகள் இருக்குது. ரைட், ஒன்று வந்து பிணைவுக்குரிய நடத்தை. ரைட், ஒன்று வந்து பிணைவுக்குரிய நடத்தை. ரைட், இரண்டாவது வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல். ரைட், வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல். மூன்றாவது உறையும் போது விரிவடைதல். நாலாவது விஷயம் பல் பதார்த்த கரைப்பானாக செயற்படல். ரைட், இந்த 4 பௌதீக இயல்புகளையும் வச்சுக்கொண்டுதான், இந்த 4 பௌதீக இயல்புகளையும் வச்சுக்கொண்டுதான் என்ன செய்யறோம் என்று சொன்னால், நாங்க வந்து நீரின்ற தன்மைகள் அல்லது நீரின்ற தொழில்களை பார்க்கிறோம். சரியானே? அதுல முதலாவது விஷயம் பிணைவுக்குரிய நடத்தை. பிணைவுக்குரிய நடத்தை என்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால், நீர் மூலக்கூறுகளிடையே காணப்படக்கூடிய, ரைட், நீர் மூலக்கூறுகளிடையே காணப்படுகின்ற ஐதரசன் பிணைப்பால உருவாக்கக்கூடியதான் என்னென்று சொன்னால் எங்களுக்கு வந்து பிணைவு விசை. ரைட், நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே காணப்படக்கூடிய ஐதரசன் பிணைப்பால் ஏற்படக்கூடியதான் எங்களுக்கு வந்து பிணை விசையாக காணப்படும். அதே நேரம் ஒட்டற்பண்பு விசை என்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால், இது வேறு மூலக்கூறுகளிடையே. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், நான் இங்க கீறி இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து கால் கலண்ட கலச்சுவர். சரியா? இங்க கீறி இருக்கிறது கால் கலண்ட கலச்சுவர். இது என்ன தலாக்கப்பட்டிருக்கும் எங்களுக்கு? உதாரணத்துக்கு வந்து முதலான கலச்சுவராக இருந்தால் எங்களுக்கு வந்து செலுலோசால் அல்லது அரை செலுலோசால் ஆக்கப்பட்டிருக்கும். சரியானே? அதே நேரம் இந்த கால்கலனின் உள்ளிடத்தின் ஊடாக எங்களுக்கு என்ன போகுது? நீர் மூலக்கூறு போகும் இவ்வாறு. ரைட், அப்ப இவ்வாறு நீர் மூலக்கூறு போகுதுன்னு வச்சுக்கொள்ளும். அப்ப இங்க காட்டப்பட்டிருக்கிற இவர் ஒரு நீர் மூலக்கூறு, இவர் ஒரு நீர் மூலக்கூறு. சரியானே? அப்ப ஆகவே இங்க நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே, ரைட், இவர் ஒரு நீர் மூலக்கூறு, இவர் ஒரு நீர் மூலக்கூறு, இவர் ஒரு H2O, இவர் ஒரு H2O. அப்ப இது இரண்டு H2Oக்களுக்கும் இடையில் என்ன இருக்கும்? ஐதரசன் பிணைப்பு காணப்படும். அதே போல இங்கேயும் இருக்க போகுது, இங்க எல்லாமே ஐதரசன் பிணைப்பு இருக்கு. அப்ப இந்த ஐதரசன் பிணைப்பால் உருவாக்கப்படுறதுதான் என்ன? பிணைவு விசை. ஒட்டற்பண்பு விசை என்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால், இருவேறு மூலக்கூறுகளுக்கு இடையே, ரைட், இவர் நீரொரு மூலக்கூறு, அதே நேரம் கலச்சுவர் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கு? செலுலோஸ் அல்லது வந்து அரை செலுலோசால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இது வெவ்வேறு மூலக்கூறுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய விஷயத்தான் என்று சொல்லப்படுறாங்க. ஏற்படக்கூடிய விஷயத்தான் நாங்கள் வந்து ஒட்டற்பண்பு விசை என்று சொல்லுவோம். சரியானே? அப்ப இவ்வாறாக இந்த பிணைவு விசை மற்றும் ஒட்டற்பண்பு விசை ஆகியன மூலம், சரியானே, நீர் என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக எங்களுக்கு வந்து நீர் என்ன செய்ய போகுது என்று சொன்னால் வந்து
மேல் நோக்கி கடத்தப்படும். இந்த செயற்பாடு தான் என்ன சொல்றாங்க சாற்றேற்றம் என்று சொல்றாங்க. ரைட். அதாவது வேர் மயிரினோடு அகத்துறிஞ்சப்பட்டு, ரைட், வேர் மயிரினோடு அகத்துறிஞ்சப்பட்டு வேரின் கால்வரை கொண்டு செல்லப்பட்ட நீரானது, வேரின் கால்வரை கொண்டு செல்லப்பட்ட நீரானது எங்களுக்கு அங்குரம் வரை கொண்டு செல்லப்படுகின்ற செயல்முறை எங்களுக்கு கால் சாற்றேற்றம் எனப்படும். அப்ப அந்த கால் சாற்றேற்றத்துல எங்களுக்கு எந்த இயல்பு பங்கு பெற்றது என்று சொன்னால் இந்த பிணைவுக்குரிய நடத்தையும், ரைட், அந்த பிணைவுக்குரிய நடத்தை பங்கு பெற்றது. அதுல யார் யார் இருக்க போறாங்க எங்களுக்கு உண்டு, பிணைவு விசையும் ஒட்டுப்பண்பு விசையும் இருக்கும். சரியானே. இரண்டாவது விஷயம் வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல். சரியானே. இந்த வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றலுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரைட், இந்த நீரின் ரைட் உயர் தன்வெப்ப கொள்ளளவு, ரைட், உயர் தன்வெப்ப கொள்ளளவு காரணமாக இருக்கு. சரியானே. அப்ப இந்த நீரின் உயர் தன்வெப்ப கொள்ளளவு காரணமாக என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு நீரானது, ரைட், நீரானது அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சி என்ன செய்ய போகுது உங்களுக்கு சொற்பளவு நீரை வெளியேற்றும். அப்ப அவ்வாறு அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சி சொற்பளவு நீரை வெளியேற்றத்தால் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் எங்கட உடல் மேற்பரப்பு குளிர்விக்கப்படும். அப்ப அவ்வாறு உடல் மேற்பரப்பு குளிர்விக்கப்படுறதுக்கான செயல்முறை தான் என்ன உண்டு, எங்களுக்கு வியர்வை வெளியேற்றப்படல். இரண்டாவது தாவரங்கள்ல ஆவியுற்பு செயல்முறை. சரி, அப்ப அதற்கு காரணம் என்ன எங்களுக்கு இந்த வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றலாக காணப்படும். மூணாவது விஷயம் உறையும் போது விரிவடைதல். சரியானே. இப்ப உறையும் போது விரிவடைதல் என்று சொன்னால் எங்களுக்கு நீரின் இயல்பான நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால், சரியானே, நீரின் இயல்பான நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு திரவம். சரியானே. அப்ப இந்த திரவ நிலையில தான் எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு நீரை பொறுத்த வரைக்கும் நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3. சரியானே. இது எப்ப இருக்கும் என்று சொன்னால் நீருக்கு 4 பாகை செல்சியஸ்ல இருக்கும். சரியானே. நீருக்கு 4 பாகை செல்சியஸ்ல இருக்கும். அப்ப இந்த 4 பாகை செல்சியஸ்ல இருக்கக்குள்ளதான் நீர் என்ன நிலையில காணப்படுது எங்களுக்கு நீர் திரவ நிலையில காணப்படுது. சரியானே. அப்ப இவரை நாங்கள் வெப்பப்படுத்துறோம். ரைட், இவரை நாங்கள் வெப்பப்படுத்தக்குள்ள என்ன செய்யும் எங்களுக்கு, இவரை வெப்பப்படுத்தும் போது எங்களுக்கு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான விசை என்ன செய்யப்படும், ஐதாக்கப்பட எங்களுக்கு என்ன நடக்க போகுது, ரைட், அவர் அடர்த்தி குறைய போகுது. சரியானே. அப்ப வெப்பநிலை கூட கூட என்ன செய்ய போகுது, 4 பாகை செல்சியஸ் இருந்து வெப்பநிலை கூட 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 எங்களுக்கு அடர்த்தி என்ன செய்யும், அடர்த்தி குறையும். ஏன், வாயு நிலைக்கு போகுது. அதே போல 4 பாகை செல்சியஸ்ல இருந்து நாங்கள் வெப்பநிலை என்ன செய்யறோம், வெப்பநிலையை குறைக்கிறோம். சரியானே. அப்ப வெப்பநிலையை குறைக்கக்குள்ளையும் என்ன நடக்கும், உதாரணத்துக்கு மைனஸ்ல போகுது. இப்ப மைனஸ்ல போக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்கும், திரவமாக காணப்படுறது எங்களுக்கு திண்மமாக மாறும். ஏன்னா உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜின் மேல இருக்கிற நிலைமை, டீப் ஃப்ரீசருக்கு இருக்கிற நிலைமை என்ன நடக்கும் எங்களுக்கு, நீங்க ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ள கழுத்து மட்டத்துக்கு தண்ணியை வச்சுங்கன்னு சொன்னால் டீப் ஃப்ரீசருக்கு என்ன நடக்கும், அந்த பாட்டில் ஃபுல்லா எங்களுக்கு சாலிடா இருக்கும் நீர். சரியானே. அப்ப அங்க என்ன செய்யுது, உறையும் போது விரிவடையுது. சரி. அப்ப இந்த நீர் எடுத்து நீங்க வெளியால வைங்க, ரைட், ஒரு அறை வெப்பநிலையில வைக்கக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்கும், அந்த பனிக்கட்டியாக காணப்படுறது மேல மிதக்க நீர் என்ன செய்யும், நீர் கீழே இருக்கும். சரியானே. அதைத்தான் என்ன சொன்னாங்க, உறையும் போது விரிவடைதல். அப்ப இதனாலதான் துருவ பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய நீர்வாழங்கிகள் என்ன செய்யப்படுது எங்களுக்கு தப்பி பிழைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. சரியானே. அது எங்களுக்கு உறையும் போது விரிவடைதல் இயல்பாக காணப்படும். அடுத்தது பல்பதார்த்த கரைப்பான். பல்பதார்த்த கரைப்பான் என்று சொன்னால் எங்களுக்கு நீரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீர் மூலக்கூறினுள், சரியானே, நீர் மூலக்கூறினுள் என்றால் நீர் மூலக்கூறு அப்படிப்பட்டது எங்களுக்கு ஒரு சிறிய கோண மூலக்கூறாக காணப்படும். அப்ப ஆகவே இங்க ஆக்சிஜன் எப்படிப்பட்டது எங்களுக்கு, ஆக்சிஜன் மின் எதிர்த்தன்மை, அதே நேரம் ஹைட்ரஜன் மின் நேர்த்தன்மை கொண்டதாக காணப்படும். ரைட். அப்ப இவ்வாறு மின் எதிர்த்தன்மை கொண்ட ஆக்சிஜனுக்கும் மின் நேர்த்தன்மை கொண்ட ஹைட்ரஜனுக்கும் இடையில காணப்படுற இவரைத்தான் என்னன்னு சொல்லப்படுற நாங்கள் இவரைத்தான் நாங்கள் முனைவுத்தன்மை என்று சொல்லுவோம். அப்ப இந்த முனைவுத்தன்மை காரணமாகத்தான் எங்களுக்கு அயன் பிணைப்பு அதே போல சேதன கரைப்பான்கள் போன்றவை என்ன செய்யப்பட போது எங்களுக்கு நீர்ல கரையக்கூடியதாக காணப்படும். அப்ப இதனால் என்னன்னு சொல்றாங்க நீர் ஒரு பல் பதார்த்த கரைப்பானாக தொழிற்படும். அதுக்கு காரணம் நீரின் முனைவுத்தன்மை. சரியா, இது இவ்வளவும் தான் பொதுவாக நீரின் இயல்பு. ரைட். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம், இந்த நீரின் பிணைவுக்குரிய நடத்தை காரணமாக, அதாவது நீர்ல இருக்கிற ஐதரசன் பிணைப்பு காரணமாக எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு நீருக்கு உயர் மேற்பரப்பு இழுவிசை ஒன்று கிடைக்கும். சரியானே, உயர் மேற்பரப்பு இழுவிசை ஒன்று கிடைக்கும். அப்ப அது என்ன செய்யும் எங்களுக்கு நீர் மூலக்கூறுகளிடையே அதிக அளவு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப இதனால நீர் சறுக்கிய பூச்சிகள் போன்றவை என்ன செய்ய போது எங்களுக்கு நீரின் மேற்பரப்புல இலகுவாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப இங்க கேட்டது எங்களுக்கு நீரின் ஒட்டற்பண்பும் பிணைவும் உதவுவது என்னத்துல, கால்சாற்றேற்றத்தில். சரிதானே.
அதுல முதலாவது பாருங்க உங்களுக்கு ஆவியீர்ப்பும் வியர்த்தலும். ரைட், ஆவியீர்ப்பு ரெண்டாவது வியர்த்தல், ரெண்டுமே என்னத்துக்கு வரப்போகுது உங்களுக்கு? வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல். ரைட், வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றலாக காணப்படும். சரியானே? அப்ப சரியான ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சராக இருக்கும். பிள்ளைகள் போர் அடிக்காம ஸ்டார்டிங்லயே சொல்றேன், கொஸ்டின் ஒவ்வொன்றும் பார்த்து கொண்டு போக்குள்ள உங்களுக்கு தேவையான விஷயம் அவ்வளத்தையும் நோட் பண்ணி கொண்டு போங்க. சரியானே? பிரிண்ட் அவுட் எடுத்தாக்கள் கொஸ்டின் பேப்பர்லயே பக்கத்துல மார்க் பண்ணி கொண்டு போக்குள்ள, மற்றாக்கள் என்ன செய்யுங்க, ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு ஆன்சரை போட்டுட்டு அல்ல ஆன்சர் நம்பரை போட்டுட்டு ஏன் பிள்ளை முக்கியமான விஷயத்த நோட் பண்ணுங்க. இப்ப மேலதிகமான விஷயம் வந்தா அதை நோட் பண்ணுங்க. சரியானே? மேபி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்குள்ள எப்படி இருக்கும், உங்களுக்கு 100% விளங்குற மாதிரி இருக்கு, 2 நாளைக்கு பிறகு ஒன்றுமே விளங்காத மாதிரி இருக்கு. சரியானே? அப்ப அதனால சொல்ற விஷயம் அவ்வளத்தையும் ரைட் அலுப்புப்படாம, சரியானே, ரைட் போர் அடிக்காம என்ன செய்யுங்க, தயவு செய்து பெண் குத்தி எழுதி பழகுங்க. நான் கதை கேட்டதுங்க நீங்களும் என்ன செய்யுங்க, மெமரைஸ் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஒரு ரீகால் கொடுத்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு விஷயம் விளங்குன்றது தெரியும். சரியானே? அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடிய இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. இப்ப 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு கரு சம்பந்தமாக. ரைட், அப்ப கரு சம்பந்தமாக சொல்லக்குள்ள பொதுவாக இங்க காணப்படும் உங்களுக்கு யூக்கரியோட்டா கலங்கள்ல காணப்படுறதான் என்ன, கருவாக இருக்கும். இந்த கருதானங்களுக்கு ஒரு முனைப்பான புன்னங்கம், இரட்டை மென்சவால் சூழப்பட்ட ஒரு முனைப்பான புன்னங்கமாக காணப்படும். ரைட், இப்ப நாங்க கரு எடுத்தோம்னு சொன்னால் கரு இரட்டை மென்சவால் ஆக்கப்பட்டது. ரைட், இவர் ஒரு ஒற்றை மென்சவாக காணப்படுறார், இதுக்கு மேல அடுத்த மென்சவு காணப்படும். இவ்வாறு ரைட், இவ்வாறு இருக்க போது உங்களுக்கு. சரியானே? இந்த இரட்டை மென்சவு கொண்டதை நாங்க சொல்றது வந்து கரிச்சூழி என்று சொல்லுவோம். ரைட், இது வெளிமென்சவு, இது உள்மென்சவாக காணப்படும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையான இடைவெளி என்ன சொல்றாங்க? ரைட், கருமென்சவு இடைவெளி என்று சொல்றாங்க. சரியானே? இந்த 2 இடைவெளிகளுக்கும் இடையிலான ரைட், இந்த 2 இடைவெளிகளுக்கும் இடையிலான, அதாவது இந்த 2 மென்சவுக்கும் இடையிலான இடைவெளி எவ்வளவு? 20 தொடக்கம் 40 நானோமீட்டர். சரியானே? உள்மென்சவு மற்றும் வெளிமென்சவுகளுக்கு இடையிலான இடைவெளி வந்து 20 தொடக்கம் 40 நானோமீட்டராக காணப்படும். அதே நேரம் இந்த கரிச்சூழி இரட்டை மென்சவால சூழப்பட்டால் என்ன சொல்லப்படுறோம், கரிச்சூழி என்று சொல்லுவோம். இந்த கரிச்சூழியில வந்து எங்களுக்கு காணப்படுறது வந்து கரு நுண்துளை. ரைட், இந்த ஏரியா வந்து என்ன இருக்க போது, ரைட், கரு நுண்துளையாக காணப்படும். ரைட், அதே நேரம் கரிச்சூழியின் உட்புறம், ரைட், அதே நேரம் கரிச்சூழி காணப்படுது. இந்த கரிச்சூழியின் உட்புறம் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் எங்களுக்கு ரைட், இந்த கரிச்சூழியின் உட்புறம், இந்த பாயிண்ட்கள் மிக முக்கியம். கரிச்சூழியின் உட்புறம் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து புரத இழைகளால் ஆக்கப்பட்ட, ரைட், கரிச்சூழியின் உட்புறம் புரத இழைகளால் ஆக்கப்பட்ட கருமென் தகடு காணப்படும். சரியானே? கரிச்சூழியின் உட்புறம் ரைட் புரத இழைகளால் ஆக்கப்பட்ட கருமென் தகடு காணப்படும். ரைட், இந்த கருமென் தகடு என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு கருவின் உட்புறமும் கருவின் உள்ளிருந்து வெளியே வாரத்துக்கான பதார்த்த பரிமாற்றத்தை சீராக்கும். சரியான? வெளியில இருந்து உள்ளுக்கு போறதுக்கும் அதே போல உள்ளுக்குள்ள இருந்து வெளியில பதார்த்தங்கள் வாரத்துக்குமான பதார்த்த பரிமாற்றத்தை சீராக்குறது வந்தாரு இந்த கருமென் தகடாக காணப்படும். இப்ப இந்த கருமென் தகடு எங்களுக்கு என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்குது, இந்த கருமென் தகடு எங்களுக்கு வந்து ரைட் புரத இழையால் ஆக்கப்பட்டிருக்கும். ரைட், இந்த புரத இழைகள் என்னென்ன, நீங்க குளிய வெண்கூட்டுகளை படிச்சிருப்பீங்க. ரைட், இந்த புரத இழையின் வகைகள் என்னென்ன? ரைட், புரத இழையின் வகைகள் என்ன இருக்க போகுது, ஒன்று ஆக்டின் இழை, ரைட், ஒன்று ஆக்டின், இன்னொன்று இடைத்தர இழை. சரியான? அப்ப இவ்வாறான புரத இழைகளால தான் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்க போது, எங்களுக்கு வந்து இந்த கருமென் தகடு ஆக்கப்பட்டிருக்கு. ரைட், அதே நேரம் எங்களுக்கு இதுக்குள்ள காணப்படுற இந்த பகுதி என்ன இருக்க போது, இதுக்குள்ள காணப்படக்கூடிய இந்த பகுதியை தான் நாங்க சொல்லுவோம் கருத்தாயம். ரைட், உட்புறம் இருக்கிற இந்த பகுதி என்று சொல்லப்படுறோம் ரைட் கருத்தாயம் என்று சொல்லுவோம். இது ஜெலி போன்ற ஒரு குறைதிண்ம பதார்த்தமாக காணப்படும். இதுக்குள்ள எங்களுக்கு யாரு காணப்படப்படுறார், குரோமட்டின் நார்கள் காணப்படும். இவ்வாறாக ரைட் ஒடுங்கி தடிப்படைந்து வந்து இவ்வாறாக குரோமட்டின் நார்கள் காணப்படும். அப்ப இந்த குரோமட்டின் நார்களுக்கு அண்மையாக காணப்படுறதான எங்களுக்கு புன்கருவாக இருக்கும். ரைட், இந்த குரோமட்டின் நார்களுக்கு அண்மையாக புன்கரு காணப்படும். ரைட், இப்ப நாங்கள் கேள்வியை பார்ப்போம். ரைட், கரு தொடர்பாக சரியான கூற்று.
புரத இழைகளால் ஆக்கப்பட்ட கருமென் தகடுகள், புரத இழைகளால் ஆக்கப்பட்ட கருமென் தகடுகள் கரிச்சூழியின் இரு மென்சவ்வுகளிடையில் படலிடும். இரு மென்சவ்வுகளுக்கு இடையில் படலிடும் சொல்லி இருக்கிறாங்க. எங்க? ரைட், கரிச்சூழியின் உட்புறம். ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க அவளத்திலே, கரிச்சூழியின் உட்புறம். ரைட். இரண்டாவது கூற்று கருத்தாயமானது. ரைட், கருத்தாயமானது புரத இழைகளால் ஆக்கப்பட்டதுடன், ரைட், கருத்தாயமானது புரத இழைகளால் ஆக்கப்பட்டதுடன் கருவின் சுற்றையல் பகுதியில் எங்க காணப்பட போகுது? கருவின் உட்பகுதியில். கருத்தாயம் காணப்படுறது கருவின் உட்பகுதியில் பரம்பி காணப்படும். ரைட், சுற்றையல் பகுதி என்று சொல்லப்படுறது அந்த கூற்று பிழை. மூணாவது பாருங்க எங்களுக்கு. ரைட், மூணாவது பொறுத்த வரைக்கும் கருப்பிரிவின் போது, ரைட், மூணாவது பாயிண்ட் பாருங்க, கருப்பிரிவின் போது குரோமட்டின்கள் ஒடுக்கமடைந்து, அந்த கூற்று சரி, குரோமட்டின்கள் ஒடுக்கமடைந்து. அடுத்த பாயிண்ட் பாருங்க, தளர்வாக. சரியானே, குரோமட்டின்கள் ஒடுக்கமடைந்து நெருக்கமாக அல்லது இறுக்கமாக. அதைத்தான் நான் இந்த குரோமட்டினை நான் கீழக்குள்ள உங்களுக்கு சொன்னேன். சரியானே, குரோமட்டின் இழைகள், ரைட், குரோமட்டின் இழைகள் என்ன செய்யப்படுது? ஒடுக்கமடைந்து, ரைட், இறுக்கமாக சுருளடைந்து, ரைட், இறுக்கமாக சுருளடைந்து இலைகளை உருவாக்கும். சரி, அப்ப ஆகவே எதனால பிளது? அந்த தளர்வாக காணப்படுற சொல்லால பிள. ரைட். இதே நேரம் ஈற்றவத்தையில என்ன நடக்கிறது? ஈற்றவத்தையில குரோமேட்டின்கள் தளர்வடையும் என்று படிச்சிருப்பீங்க. சரியானே, ஈற்றவத்தையில நடக்கிற விஷயம் என்ன? எங்களுக்கு வந்து கலவட்ட செயல்முறையில, ரைட், இளையுறு பிரிவுல வந்து எங்களுக்கு ஈற்றவத்தையில நடக்கிறது வந்து என்னவா இருக்க போதும்? ரைட், குரோமேட்டின் நிலைகள் வந்து தளர்வடையும் என்று படிச்சிருப்பீங்க. சரியானே, அப்ப இங்க என்ன சொல்லப்படுது? எங்களுக்கு கருவுக்குள்ள காணப்படுற விஷயம் சம்பந்தமாக கேட்கிறான். ஆகவே ஒடுக்கமடைந்து இறுக்கமாக சுருளடைந்து இலைகளை உருவாக்கும். ரைட், ஆகவே அந்த கூற்று பிழை, தளர்வாக இருக்கிறபடியால். அடுத்தது பாருங்க, குரோமேட்டின் ஆனது, ரைட், குரோமேட்டின் ஆனது டிஎன்ஏயினதும் புரதங்களினதும் ஒரு சிக்கலாகும். சரி, என்ன புரதம்? அதுவும் ஹிஸ்டோன் புரதமாக காணப்படும். ரைட், குரோமேட்டின் ஆனது டிஎன்ஏயினதும் புரதங்களினதும் சிக்கலாகும். இந்த குரோமேட்டின் தான், ரைட், இந்த குரோமேட்டின் தான் எங்களுக்கு என்ன செய்யும்? ரைட், இந்த குரோமேட்டின் தான் எங்களுக்கு வந்து ஒடுங்கி என்னவாக மாறும்? நிறமூர்த்தமாக மாறும். ரைட், அப்ப ஆகவே இந்த நிறமூர்த்தம் என்னத்தால் ஆக்கப்பட்டது? டிஎன்ஏ பிளஸ் ஹிஸ்டோன் புரதம். ரைட், டிஎன்ஏ பிளஸ் ஹிஸ்டோன் புரதத்தால வந்து ஆக்கப்பட்டிருக்கும். சரிதானே? ரைட், அப்ப ஆகவே நாலாவது கூற்று பாருங்க, குரோமேட்டின் ஆனது டிஎன்ஏயினதும் புரதங்களினதும் ஒரு சிக்கலாகவும். ஆகவே அந்த கூற்று சரி. ரைட், அடுத்தே பாருங்க, ரைட், இனத்துக்கு இனம் மாறாத நிறமூர்த்த எண்ணிக்கையை கொண்டது. ரைட், இனத்திற்கு இனம் மாறாத நிறமூர்த்த எண்ணிக்கையை கொண்டது. சரி, அது பிழை. ஏன்? இனத்துக்கு இனம் என்ன செய்யும்? எங்களுக்கு நிறமூர்த்தங்கள் எண்ணிக்கை, நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை மாற்றம் அடைந்து கொண்டிருக்கும். சரி, மனிதனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு? மனிதனை பொறுத்த வரைக்கும் வந்து ரைட் 23 சோடியாக காணப்படும். ரைட், இதே நேரம் வந்து எங்களுக்கு குதிரையை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? எங்களுக்கு ரைட் 24 சோடியாக காணப்படலாம். சரிதானே? அப்ப ஆகவே எங்களுக்கு அந்த கூற்று பிழை. சரியான கூற்று நாலாவது ஆன்சரா இருக்கு. ரைட், ரைட், அடுத்த கேள்வி. ரைட், அடுத்த கேள்வி, கலவட்டம் தொடர்பாக சரியான கூற்றை தெரிவு செய்க. ரைட், அப்ப கலவட்டம் என்று சொன்னால் அவன் கொமனாத்தான் கேட்கிறான். சரியான, கொமன் சொன்னால் இளையுறு பிரிவு மற்றும் ஒடுக்க பிரிவு சம்பந்தமாகத்தான் அவன் கேட்கிறான். ரைட், எங்களுக்கு கலவட்டத்தை பொறுத்த வரைக்கும், ரைட், கல வட்டத்தை பொறுத்த வரைக்கும், ரைட், கலவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன இருக்க போது? ரைட், 2 வகையான பிரிவுகள் காணப்பட போது. ஒன்று வந்து ரைட், ஒன்று வந்து இளையுறு பிரிவு, அடுத்தது வந்து ஒடுக்க பிரிவு. ரைட், இவங்க 2 பேருமே பிரதானமாக, ரைட், இவங்க 2 பேருமே பிரதானமாக 2 அவத்தைய உள்ளடக்கினாக்களாக காணப்படுவாங்க. ஒன்று வந்து ரைட், ஒன்று வந்து இடையவத்தை, இன்னொன்று இளையுறு பிரிவுக்குரிய அல்ல இளையவுறு பிரிவுக்குரிய அவத்தை. ரைட், ரைட், இளையுறு பிரிவுக்குரிய அவத்தை. ரைட், அதை நாங்க ஷோர்ட்டா எம் அவத்தைன்னு சொல்லுவோம். ரைட், எக்ஸாமுக்கு வரக்குள்ள எம் அவத்தை என்று சொல்ல பாவிக்காதீங்க. சரியானே? ஃபுல்லா என்ன எழுதுங்க? இளையுறு பிரிவுக்குரிய அவத்தை என்று சொல்லுங்க. ஏன் எம் அவத்தை என்று சொல்றேன்னு சொன்னால், எங்களுக்கு இளையுறு பிரிவுக்கும் ஒடுக்க பிரிவுக்கும் என்ன? இளையுறு பிரிவு நாங்கள் ஆங்கிலத்துல சொல்ற நாங்கள் வந்து மிட்டோசிஸ் என்று சொல்லுவோம், இவரை மியோசிஸ் என்று சொல்லுவோம்.
அப்ப அதனால வர ஸ்டார்டிங் தான் எங்களுக்கு எம்மாக காணப்படும். சரி, அப்ப அதனால நீங்க என்ன செஞ்சுறாங்க, தயவு செய்து போய் எம்மாவத்தி எழுதி விட்டுறாங்க. நம்மளோட ரிசோர்ஸ் புக்ல பிராக்கெட்டுக்கு போட்டு வச்சிருக்காங்க எம்மாவத்தி சொல்லி. சரி, அதுக்கு புள்ளி இல்லையா? ரைட், ஓகே. சரி, அப்ப இங்க இடையவத்தை நாங்க என்ன செய்வோம், எனக்கு ஈஸிக்காக வந்து 3 உபாவத்தைகளாக வகைப்படுத்துவோம். ஒன்று G1 S G2. சரியானே, இதுதான் எங்களுக்கு கலவட்டத்துல கிட்டத்தட்ட 90% பகுதியை உள்ளடக்கிறதாக காணப்படும். இளையுறு பிரிவுக்குரிய அவத்தை என்ன செய்ய போது எங்களுக்கு இங்க இளையுறு பிரிவு அவத்தை, ஒடுக்க பிரிவு அவத்தை என்று வகைப்படுத்துவோம். அதை நாங்கள் மேலும் இலகுபடுத்துறதுக்காக உபாவத்தைகளாக வகைப்படுத்தி வச்சிருப்போம். சரியானே, ரைட், ஓகே. இப்ப கேட்டிருக்கிறான், கலவட்டம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. ரைட், கல புன்னங்கங்களின் உற்பத்தி எஸ்ஸவத்தையில் நடைபெறும். சரியானே, கல புன்னங்கங்கள உற்பத்தி எங்களுக்கு எங்க நடக்கும் என்று சொன்னால் G1 அவத்தை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கல புன்னங்கங்களின் உற்பத்தி எங்களுக்கு எங்க நடக்கும் என்று சொன்னால் G1 அவத்தையில நடக்கும். ரைட், அதே போல இன்னும் ஒரு இடத்துல கல புன்னங்கம் சம்பந்தமான ஒரு சொல்லி இருக்கிறான் எங்க G2 அவத்தையில. சரி, G2 அவத்தையிலையும் கல புன்னங்கம் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறான். என்ன, கல புன்னங்கங்களின் ரைட், கல புன்னங்கங்களின் தொகுப்பு. சரி, இங்க என்ன சொல்லியிருக்கிறான் G1ல கல புன்னங்கங்களின் உற்பத்தி. சரியானே, உற்பத்தி சொல்லப்படுற ப்ரொடக்ஷன். இங்க கல புன்னங்கங்களின் தொகுப்பு G2ல. சரியானே, அப்ப அது என்னவா இருக்கும் உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ரைட் சிந்தசிஸாக காணப்படும். சரியானே, அப்ப கவனமா இருக்கணும். G1ல் நடைபெறும் செயற்பாடுகளை எழுதுகன்னு சொன்ன என்ன செய்யணும், கல புன்னங்கங்களின் உற்பத்தியாக காணப்படும் ஸ்ட்ரக்சர்கள் இல்லையா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. G1ல வந்து என்ன சொல்லணும், G1ல கல புன்னங்கங்களின் உற்பத்தி, G2 கேட்டால் கல புன்னங்கங்களின் தொகுப்பு. சரியானே, இதே போலதான் அந்த அகஞ்சுரக்கும் தொகுதியில ரைட் ஓமோன் உற்பத்தி செய்யப்படும், ஓமோன் சுரக்கப்படும். ரெண்டு சொல்லி இருக்குது, ரெண்டும் ஒன்று இல்லை. சரியானே, அதுல அவதானமே இருங்க. ரைட், ஓமோன் உற்பத்தி என்று சொல்லப்படுறது என்ன, ஓமோன் உற்பத்தி என்று சொல்லப்படுறது அவரோட மூலத்தானத்தால, பிரதானமான தானத்தால் என்ன செய்யப்படும், தானே உருவாக்குற ஒரு செயற்பாட்டை தான் உற்பத்தி. தொகுப்பு என்று சொல்லப்படுறது இன்னும் ஒருத்தர் தூண்டலால வந்து நடக்கிற செயற்பாடு தான் எங்களுக்கு வந்து என்ன இருக்க போகுது, சரி சுரத்தல். சரியானே, ரைட் ரைட். பாருங்க, எங்களுக்கு கல புன்னங்களின் உற்பத்தி எஸ்ஸவத்தையில் நடைபெறும், பிழை எங்க G1 அவத்தையில நடைபெறும். சரியானே, அப்ப G1 அவத்தையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அங்க என்னென்ன தொழில் இருக்க போதும், 2 தொழில் காணப்படும். என்ன ஸ்ட்ரக்சருக்கு வர கேள்விகளா, G1 அவத்தையில நடக்கிற தொழில் என்னொன்று வந்து புரத தொகுப்பு, இன்னொன்று கல புன்னங்கங்களின் உற்பத்தி. சரியான, புரத தொகுப்பு, இன்னொன்று கல புன்னங்கங்களின் உற்பத்தியாக காணப்படும். 2வது எஸ்ஸவத்தை. ரைட், எஸ்ஸவத்தையில நடக்கிற தொழில் DNA பகர்ப்பு. ரைட், DNA பகர்ப்பு. மற்றது வந்து என்னவாக இருக்க போது எங்களுக்கு வந்து ஹிஸ்டோன் புரத தொகுப்பு. ரைட், DNA பகர்ப்பு, இன்னொன்று வந்து ஹிஸ்டோன் புரத தொகுப்பாக காணப்படும். ரைட், அதே நேரம் எங்களுக்கு எஸ்ஸவத்தையில என்ன நடக்க போகுது, எஸ்ஸவத்தையில வந்து ரைட் DNA வந்து என்ன செய்யும் எங்களுக்கு வந்து ரைட், DNA வந்து ஹிஸ்டோன் புரதத்தை சுற்றி கொள்ளும். ரைட், DNA ஆனது எங்களுக்கு வந்து ஹிஸ்டோன் புரதத்தை வந்து சுற்றி கொள்ளும் அங்க எஸ்ஸவத்தையில். G2 அவத்தையை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது, G2 அவத்தையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து கல புன்னங்கங்களின் தொகுப்பு, மையமூர்த்த இரட்டிப்பு. 2வது தொழில் மையமூர்த்த இரட்டிப்பு. ரைட், ஆகவே முதலாவது கூற்று பிழை. ரைட், 2வது கூற்றை பாருங்க, மேலணி கலங்களில். மேலணி கலம் எங்க காணப்படும், மேலணி கலமங்களுக்கு காணப்படுறது வந்து ரைட் விலங்குகள்ல. ரைட், மேலணி கலமங்களை காணப்படுறது வந்து விலங்குகள்ல. மேலணி கலங்களில் குளிய ஒரு பிரிவின் போது ரைட், குளிய ஒரு பிரிவின் போது பிளவு சால் உருவாகும். சரி, அந்த கூற்று சரியான. விலங்குகள்ல வந்து என்ன நடக்குது, எங்களுக்கு வந்து குளிய ஒரு பிரிவுல பிளவு சால் உண்டாகும். இதே இது தாவரங்களாக இருந்தால் கலத்தட்டு. ஏன்னா தாவரங்களாக இருந்தால் வந்து குளிய ஒரு பிரிவு என்ன நடக்க போது எங்களுக்கு வந்து கலத்தட்டு. என்னத்தால் உருவாக்கப்பட்டது, கொள்கி உபகரணத்தால் உருவாக்கப்பட்ட கலத்தட்டு. இதனால வந்து என்ன நடக்கும், குளிய ஒரு வந்து பிளவடையும். அப்ப இங்க அவன் விலங்கண்டு கேட்காம என்ன சொல்லியிருக்கிறான், மேலணி கலங்களில் குளிய ஒரு பிரிவின் போது புலவுசால் உருவாகும். சரி. 3வது பாருங்க, பிரியிளைய கலங்களின் முன்னவத்தையின் போது ரைட், பிரியிளைய கலங்களின் முன்னவத்தையின் போது மையமூர்த்தங்கள்
கலத்தின் எதிர்முனைவை நோக்கி அசையும். சரியான பிரியிழைய கலங்களின் முன்னவத்தையின் போது மையமூர்த்தங்கள் கலத்தின் எதிர்முனைவை நோக்கி அசையும். அங்க எப்படி சொல்லியிருக்கணும்? பிரியிழைய கலங்களின் கருக்களின், சரியான பிரியிழைய கலங்களின் கருக்களின். ஏன் நாங்கள் இளையுறு பிரிவுன்னு சொல்லப்படுறது என்ன? தாய் கருவை ஒத்த, தாய் கருவை பிறப்புரிமை ரீதியில் ஒத்த. சரிதானே? அப்ப ஆகவே இங்க பிரியிழைய கலங்களில் முன்னவத்தையின் போது என்று சொல்லப்படுறதுல எங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? பிரியிழைய கலங்களின் கருக்களில் என்று வந்திருந்தால் அந்த கூட்டு சரி. ரைட். நாலாவது பாருங்க, இளையுறு பிரிவின் ஈற்றவத்தையில், இளையுறு பிரிவின் ஈற்றவத்தையில் இரண்டு பிறப்புரிமை ரீதியில் ஒத்த மகட்கருக்கள் உண்டாகும். ஈற்றவத்தையில உண்டாகிறது மகட்கருக்கள், குளியவுறு பிரிவில உண்டாகிறது தான் என்ன? மகட்கலங்கள். சரியானே? ஆகவே இங்க சொல்லியிருக்கிறான், ஈற்றவத்தையில் வந்து எங்களுக்கு என்ன? பிறப்புரிமை ரீதியில் ஒத்த ரைட் மகட்கருக்கள் உருவாகும். கலங்கள் என்று சொல்லப்படுறது வந்து எங்களுக்கு வந்து ரைட் குளியவுறு பிரிவின் முடிவில் உருவாகிறதா காணப்படும். ரைட். அடுத்தது எஸ் அவத்தையின் போது, ரைட் எஸ் அவத்தையின் போது குரோமட்டின் நார்களின் ஒடுக்கம் நடைபெறும். ரைட். குரோமட்டின் நார்கள் ஒடுக்கம் எங்களுக்கு எங்க நடக்கிறது? குரோமட்டின் நார்கள் ஒடுக்கம் வந்து எங்களுக்கு வந்து முன்னவத்தையில் நடக்கும். சரி, அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? எஸ் அவத்தையின் போது என்று சொல்லியிருக்கிறான். ரைட். ஆகவே அந்த கூற்று பிழை. பிள்ளைகள் இதுல நான் ரெக்கார்டிங் தரது நாட் ஷுவர். சரிதானே? ரைட். ஸோ இருக்கிற டைம் நீங்க ரெக்கார்டிங் தந்தாலும் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க? நான் நீங்க உங்களுக்கு எவ்வளவு வீடியோஸ் எடுக்கணும் அதே டைம் நீங்களும் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. சரிதானே? ஸோ இருக்கிற டைம் என்ன செய்யுங்க? இருக்கிற டைமை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ரைட். அடுத்த விஷயத்திற்காக பார்த்துட்டு போவோம் குயிக்கா. ரைட். C4 ஒளித்தொகுப்பு சம்பந்தமான கேள்வி. ரைட். C4 ஒளித்தொகுப்பை பொறுத்த வரைக்கும், ரைட் C4 ஒளித்தொகுப்பை பொறுத்த வரைக்கும் C4 ஒளித்தொகுப்பின் இருநிலை தாக்கம். ரைட். C4 ஒளித்தொகுப்பின் இருநிலை தாக்கம் சொல்லப்படுறது எங்களுக்கு வந்து இரண்டு கலங்களுக்குள்ள நடக்க போகுது. ஒன்று வந்து ரைட் இலை நடுவிலைய கலம். ரைட். ஒன்று இலை நடுவிலைய கலம், இன்னொன்று கட்டுமடல் கலம். கட்டுமடல் கலம். சரியானே? அப்ப இங்க ஒளித்தாக்கத்தின் விளைவாக, ரைட் எங்களுக்கு தெரியும் பொதுவாக C3 C4 பொறுத்த வரைக்கும் என்ன எங்களுக்கு ஒளித்தாக்கத்தின் பொதுவான விளைவாக எங்களுக்கு என்ன வரப்போகுதோ? ரைட் ATP வரும், சேம் டைம் NADPH வரப்போகுது. சரியானே? ரைட். அதே நேரம் உங்களுக்கு என்ன நீரிண்ட பிளவால வந்து நீரிண்ட பிளவால உடைய ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீரிண்ட பிளவால வந்து O2 வரும். ரைட். மூணாவது கான்சர் ரெண்டாவதா? ரைட். சரியானே? இப்ப நாலாவது கொஸ்டினை பாருங்க. ஒளித்தொகுப்பில் C4 பொறிமுறை தொடர்பாக சரியான கூற்று. அப்ப C4 பொறிமுறையில வந்து நாங்க என்னத்தை பார்க்கணும்? ரைட். C4 பொறிமுறையின் இந்த இருநிலை தாக்கத்தை ரஃபா பார்த்துக் கொள்ளுங்க. சரியானே? அப்ப இங்க என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ரைட் C4 ஒளித்தொகுப்பு செயல்முறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்களோட விளைபொருளை அதிகமாக்குவதற்கு, விளைபொருட்களை அதிகமாக்குவதற்காக கிரான்ஸ் உடலமைப்பியல், சரியானே கிரான்ஸ் உடலமைப்பியல் உருவாக்கப்படுது. அந்த கிரான்ஸ் உடலமைப்பியல் தான் எங்களுக்கு வந்து ரைட் கலன்கட்டை சூழ்ந்து கட்டுமடல் கலங்களும் அவற்றை சூழ இலை நடுவிலைய கலங்களும் காணப்படுற உடல் தொழிலி அமைப்பு தான் சொல்லப்படுற நாங்கள் வந்து கிரான்ஸ் உடல் அமைப்பியல் சொல்லுவோம். சரியானே? அப்ப இந்த கிரான்ஸ் உடல் அமைப்பியலை பொறுத்த வரைக்கும் இலை நடுவிலையும் இருக்க போது கட்டுமடல் களம் காணப்பட போகுது. சரியானே? அப்ப இந்த இலை நடுவிலைய களத்துல எங்களுக்கு வந்து ரைட் இந்த இலை நடுவிலைய களத்துல வந்து எங்களுக்கு காணப்படக்கூடிய சேர்வை யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் 3 கார்பனுக்குரிய பொஸ்போ ஈனோல் பைருவேட். ரைட் 3 கார்பனுக்குரிய பொஸ்போ ஈனோல் பைருவேட் சேர்வை காணப்படும். சரியான? இந்த 3 கார்பனுக்குரிய பொஸ்போ ஈனோல் பைருவேட் சேர்வை என்ன செய்யும் சொன்னால் ரைட் எங்களுக்கு ரைட் CO2க்கு மாத்திரம் நாட்டமுடைய நொதியத்தால், CO2க்கு மாத்திரம் நாட்டமுடைய நொதியத்தால் அவர் யாரு? PEP கார்பாக்சிலேஸ். ரைட் PEP கார்பாக்சிலேஸ் நொதியத்தால் என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கார்பன் பதித்தலில் ஈடுபடும். ரைட் இந்த PEP கார்பாக்சிலேஸ் நொதியம் வந்து ஆக்சிஜனுக்கு நாட்டம் அற்றது. சரிதானே? அப்ப ஆகவே இவர் என்ன செய்வார்? எங்களுக்கு வந்து இந்த PEP கார்பாக்சிலேஸ் நொதியத்தின் முன்னிலையில வந்து எங்களுக்கு என்ன நடக்க போதும்? CO2 வந்து சேரப்போகுது.
சரி, இதைத்தான் சொன்னாங்க கார்பன் பதித்தல், ரைட், கார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். அப்ப ஆகவே இந்த 3 கார்பன் பிஇபியோட எங்களுக்கு ஒரு CO2ல ஒரு கார்பன் பெருகுது. ஆகவே இங்க முதலாவது ஒரு உறுதியான விளைபொருள் உண்டாக போது என்னது? ஆக்சலோ அசெட்டிக் அசிட். சரியானே? அப்ப இங்க உருவாகிற இந்த முதலாவது உறுதியான சேர்வை 4 கார்பனுக்குரிய என்று சொல்லவடியால் நான் என்ன சொல்ல போறேன், வேற C4 ஒளித்தொகுப்பாக காணப்படும். சரியானே? அப்ப இந்த 4 கார்பனுக்குரிய ஆக்சலோ அசெட்டிக் அசிட் என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு மேலும் உறுதியான விளைவாக, ரைட், மேலும் உறுதியான விளைவாக யாராக? மெலேட்டாக. இந்த மெலேட் என்று சொல்லப்படுறவரும் 4 கார்பனுக்குரியது. ரைட், வடிவா பாயிண்ட கவனிச்சு கொள்ளுங்க. MCQ ஸ்ட்ரக்சர் SA எல்லாத்துக்கும் பாருது இந்த C4 ஒளித்தொகுப்பு. சரியானே? எங்க மாற்றப்படுது எங்களுக்கு மெலேட்டாக? 4 கார்பன் ஆக்சலோ அசெட்டிக் அசிட் மெலேட்டாக, மேலும் உறுதியான 4 கார்பன் சேர்வையான மெலேட்டாக எங்கே மாற்றப்படுது? இலை நடுவிளைய களத்தினுள் மாற்றப்படும். சரியானே? மாற்றப்பட்டு என்னத்தின் மூலமாக? இலை நடுவிளைய களத்திற்கும் கட்டுமணல் களத்திற்கும் இடையில முதலுறு இணைப்புகள் காணப்படும். ரைட், அப்ப இந்த முதலுறு இணைப்புகள் மூலமா என்ன செய்யப்பட போகுது? எங்களுக்கு மெலேட் எங்களுக்கு வரப்போகுது. சரியான? எங்க வரப்போகுது? கட்டுமணல் களத்துக்குள்ள வரும். சரியான? இந்த கட்டுமணல் களத்துக்குள்ள, ரைட், இந்த கட்டுமணல் களத்துக்குள்ள என்ன செய்யப்படுறாரு? இவர் வரப்போறார். சரியானே? வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னாலும் எங்களுக்கு இந்த 4 கார்பனுக்குரிய மெலேட் கட்டுமணல் களத்துக்குள்ள வருது. கட்டுமணல் களத்துக்குள்ள வரக்குள்ள கார்பாக்சைல் அகற்றும் நொதியங்களால், பாயிண்ட் வடிவாக நீங்க கார்பாக்சைல் அகற்றும் நொதியங்களால் என்ன? CO2 அகற்றும் நொதியம். அப்ப அந்த CO2 அகற்றும் நொதியத்தால என்ன செய்ய போகுது? இப்ப 4 கார்பன்ல இருந்து ஒரு கார்பன் போகுது. ரைட், அது யாரு செய்யறாள்? கார்பாக்சைல் அகற்றும் நொதியம். ரைட், அப்ப அந்த நொதியங்களால ஒரு CO2 அகற்றப்பட்டால் எனக்கு இங்க என்ன சேர்வை வரப்போகுது? 3 கார்பனுக்குரிய சேர்வை வரப்போகுது. அந்த 3 கார்பனுக்குரிய சேர்வை யாது? அந்த 3 கார்பனுக்குரிய சேர்வை எங்களுக்கு பைருவேட். ரைட், 3 கார்பனுக்குரிய சேர்வை பைருவேட்டாக காணப்படும். நீங்க என்ன போயிட்டு எங்களுக்கு CO2 போயிட்டு கார்பாக்சைல் அகற்றும் நொதியங்களால. சரியானே? அப்ப இந்த பைருவேட் ஆக மாற்றப்பட்டு இந்த பைருவேட் என்ன செய்யும் திரும்பங்களுக்கு? ரைட், இந்த பைருவேட் எங்களுக்கு ATPயை பயன்படுத்தி, ரைட், ATPயை பயன்படுத்தி என்ன செய்ய போதோ? கட்டுமணல் களத்திலிருந்து முதலுறு இணைப்புகள் மூலமாக எங்க போகுதோ? எங்களுக்கு இலை நடுவிளைய களத்துக்கு போகும். அப்ப இங்க எது பயன்பட போகுது? எங்களுக்கு ATP பயன்படும். அப்ப ATP பயன்பட்டால், ATPல இருக்கிற சக்தி பயன்பட்டால் ATP என்னவா மாறும்? ADP ஆக மாறும். அந்த சக்தியை பயன்படுத்தி பைருவேட் என்னவா மாற போதோ? 3 கார்பனுக்குரிய PEP ஆக மாறும். சரியானே? பிறகு இந்த செயல்முறை இப்படியே நடக்கும். இப்ப கட்டுமணல் களத்துக்குள்ள பாருங்க CO2 விடுவிக்கப்பட்டுட்டு. சரியானே? நாங்க அங்க ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கிறோம். என்ன? C4 தாவரங்கள்ல ரைட், C4 தாவரங்கள்ல விளைவை அதிகரிப்பதற்காக ருபிஸ்கோ நொதியம், RUBP, கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் நொதியம் இடம் சார்ந்து பிரிக்கப்படும். சரியான? இடம் சார்ந்து பிரிக்கப்படும். ஏன்? C3ல எங்களுக்கு எங்க காணப்பட்டால், C3ல இலை நடுவலயத்தில் இருந்த ருபிஸ்கோ இங்க இடம் சார்ந்து பிரிக்கப்பட்டு எங்க வருது? கட்டுமணல் களத்துக்குள்ள வருது. சரியானே? அப்ப ஆகவே அங்க இலை நடுவலய களத்துக்குள்ள C3ல இலை நடுவலய களத்துக்குள்ள நடந்த கல்வின் வட்டம் C4ல எங்க வரப்போகுது? கட்டுமணல் களத்துக்குள்ள வரப்போகுது. சரியானே? அப்ப ஆகவே எங்களுக்கு இப்ப கல்வின் வட்டம் எங்க நடக்க போகுது? கட்டுமணல் களத்துக்குள்ள. சரியானே? அப்ப இங்க நடக்கிற விஷயம் என்ன? இப்ப இந்த CO2 பயன்படுத்தித்தான் எங்களுக்கு இங்க யாரால் நடக்க போறார்? இங்க எங்களுக்கு கல்வின் வட்டம் நடக்கும். சரியானே? இதை பயன்படுத்தி இங்க விடுவிக்கப்படுற CO2 பயன்படுத்தி இதுல என்ன இருக்க போகுது? RUBP. எத்தனை கார்பனுக்குரியது? 5 கார்பனுக்குரிய RUBP. ரைட், 5 கார்பனுக்குரிய RUBP காணப்படுது. சேம் டைம் இதுல என்ன நொதியம் இருக்க போகுது? ருபிஸ்கோ நொதியம் காணப்படும். ரைட், அப்ப இங்க விடுவிக்கப்படுற CO2 யாரு பயன்படுத்த போறார்? 5 கார்பனுக்குரிய RUBP ருபிஸ்கோ நொதியத்தின் முன்னிலையில பயன்படுத்தி என்னவா மாற்றப்படும்? ரைட், 6 கார்பன் உறுதியற்ற சேர்வையாக மாற்றப்படும். அது உடனடியாகவே பிரிவடைந்து 3 கார்பனுக்குரிய PGAயை உண்டாக்கும். ரைட், 2 மூலக்கூறு 3 கார்பனுக்குரிய PGAயை உண்டாக்கும். இது என்ன இருக்க போது? உங்களுக்கு தெரியும் கெல்வின் வட்டம் 3 படிமுறைகள்ல நடக்கும் படிச்சிருக்கிறீங்களா? என்ன? கார்பன் பதித்தல், தாழ்த்தல் அவத்தை, RUBP-யின் மீள்புறப்பாக்கம். அப்ப இவ்வளவு என்ன இருக்க போகுது? தாழ்த்தல். அப்புறம் இதுல இருந்து என்ன நடக்கும்? இதுல இருந்து G3P வரும். ரைட், இதுல இருந்து எங்களுக்கு G3P வரும். ரைட், சரிதானே? அப்ப இப்ப G3P இருந்து என்ன செய்யும்? ஒரு பகுதி G3P-ங்கால எளிய வெள்ள தொகுப்புக்கு போக எங்களுக்கு மிச்சம் என்னத்துக்கு உருவாக போகுது? RUBP-ல உருவாகும். சரிதானே?
அப்ப ஆகவே எங்களுக்கு என்ன நடக்குது, C3ல இடைநடுவலியத்துக்கு இருந்த கல்வின் வட்டம் இப்ப எங்க கொண்டு வந்து சேர்ந்திருக்குது, கட்டுமடல் களத்துக்குள்ள. அப்ப ஆகவே இந்த கட்டுமடல் களத்துல ரைட் எதை பயன்படுத்துது, இங்க விடுவிக்கப்பட்ட CO2 தான் பயன்படுத்துது. சரிதானே, இங்க விடுவிக்கப்பட்ட CO2 தான் எங்களுக்கு இந்த கல்வின் வட்ட செயல்முறை பயன்படுத்துது. சரிதானே, இதுதான் பேசிக்கா வந்து என்ன எங்களுக்கு C4 ஒளித்தொகுப்பு பாதையாக காணப்படும். இது ஸ்ட்ரக்சருக்கு வர விஷயம். சரிதானே, ஸ்ட்ரக்சருக்கு ஏபிசிடி என்ற டைப்ல அல்லது PQRS என்ற டைப்ல போட்டுட்டு கேள்வி கேட்பான். சரிதானே, அதே போல MCQல வேற எஸ்ஐல C4 ஒளித்தொகுப்பு செயல்முறையை விவரிக்க கேட்கலாம். சரிதானே, சோ எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ரெடியா இருங்க. ரைட், இப்ப கேள்விக்குள்ள போ. ஓகே தானே, ஒளித்தொகுப்பு விளங்கப்படுத்துறா தெளிவா 3 கிளாஸுக்கு விளங்கப்படுத்தலாம். கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு நல்ல கிளியரா விளங்கப்படுத்தலாம். சரியானே, இப்போ கொஸ்டினுக்குள்ளாக வந்து லிமிடெட் டைம் இருக்கிறோடையா உலக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சரி, ரைட், ஓகே. இப்ப பார்ப்போம் ஒளித்தொகுப்பில் C4 பொறிமுறை தொடர்பாக சரியான கூற்று. ரைட், இலை நடுவிலைய கலங்களின் பச்சை உருமணியில் ரைட் இலை நடுவிலைய கலங்களின் பாருங்க, இலை நடுவிலைய கலங்களின் இலை நடுவிலைய கலங்களின் இலை நடுவிலைய கலங்களின் பச்சை உருமணியில் வளிமண்டல CO2 பதித்தல் நடைபெறும். சரி, இப்ப பாருங்க, வளிமண்டல CO2 பதித்தல் நடக்குது. சரி, அந்த கூற்று. 4வதுக்கு ஆன்சர் முதலாவது. சேம் டைம் 2வது ஆன்சரை பாருங்க. எங்களுக்கு 2வது ஆன்சர் ருபிஸ்கோ நொதியம் இன்மையால் C4 ஒளித்தொகுப்புல ருபிஸ்கோ நொதியம் இல்லையா, இருக்குது. எங்க இருக்குது, கட்டுமடல் களத்துக்குள்ள காணப்படுது. அப்ப ஆகவே அங்க சொல்லியிருக்காங்க என்ன, ருபிஸ்கோ நொதியம் இன்மையால் என்றாலே அந்த கூற்று பிழை. சரி, ருபிஸ்கோ நொதியம் இன்மையால் ஒளிச்சுவாசம் நடைபெறாது, பிழை. ஒளிச்சுவாசம் என்ன செய்யப்படும், ஒளிச்சுவாசம் நல்லா குறைக்கப்பட்டோம். சரி, ஒளிச்சுவாசம் நல்லா குறைக்கப்பட்டோம். ஏன், எங்களுக்கு ருபிஸ்கோ எங்க இருக்குது, கட்டுமடல் களத்துக்குள்ள இடம் சார்ந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த கூற்று பிழை. 3வது பாருங்க, கட்டுமடல் கலங்கள் விரிவாக்கப்பட்ட உடல் தொழிற்பாட்டிற்குரிய கட்டுமடல் கலம் அவர் தொழிற்பாடு விரிவாக்கப்பட்டிருக்குதா, ஒடுக்கப்பட்டு காணப்படுது. ரைட், விரிவாக்கப்பட்ட உடல் தொழிற்பாட்டுக்குரிய தொழிற்கொலை கொண்டவை, பிழை. ரைட், 4வது கூற்ற பாருங்க, இதன் முதல் உறுதியான விளைபொருள் கார்போஹைட்ரேட் பெறுதியான பெறுதியான அங்க உருவாகிற முதலாவது உறுதியான விளைபொருள் எது, ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். இது கார்போஹைட்ரேட் இல்ல, ஒரு சேதன அமிலம். சரி, ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஒரு சேதன அமிலமாக காணப்படும். ரைட், விளைபொருள் கார்போஹைட்ரேட் பெறுதியான 4 கார்பன் கொண்ட ஆக்சலோஅசிட்டிக் ஆகும். ஆகவே அங்க கார்போஹைட்ரேட் என்று சொல்லப்படுறது பிழையாக காணப்படும். ரைட், 5வது ஆன்சர் பாருங்க, ருபிஸ்கோ கட்டுமடல் கலங்களில் தாழ் CO2 செறிவில். ரைட், எப்படியான CO2 செறிவு, உயர் CO2 செறிவில். ரைட், உயர் CO2 செறிவில் தொழிற்படுவதால் வினைத்திறனானது. அப்ப தாழ் என்று சொல்லி இருக்கிறபடியா அந்த கூற்று பிழையாக காணப்படும். ஆகவே 4வதுக்கு சரியான ஆன்சர் முதலாவது ஆன்சர். ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ரைட், அடுத்த கொஸ்டின் 5வது கொஸ்டின் பாருங்க, கலச்சுவாசம் சம்பந்தமான விஷயம். சரியானே, இப்ப கலச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் படியா கவனிங்க. கலச்சுவாசம் ரைட், கலச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் கிடைப்பின் அடிப்படையில வந்து 2 வகைப்படுத்துவோம். ஒன்று காற்று சுவாசம் அல்லது காற்று சுவாசம். ரைட், காற்று சுவாசம், இன்னொன்று காற்றின்றிய சுவாசம். ரைட், காற்றின்றிய சுவாசம். சரியான, இந்த காற்று சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 படிமுறைகள்ல நடக்கும். ஒன்று கிளைகோ பகுப்பு. ரைட், ஒன்று கிளைகோ
பகுப்பு. ரைட். ரெண்டாவது பைருவேட்டின் ஒட்சியேற்றமும். ரைட். பைருவேட்டின் ஒட்சியேற்றமும் ரைட் கிரெப்பின் வட்டமும். மூணாவது ஒட்சியேற்ற பொஸ்பெரிலேட்டம். ரைட். ஒட்சியேற்ற பொஸ்பெரிலேட்டம். ரைட். அல்லது இலத்திரன் இடமாற்றின் சங்கிலி என்று சொல்லுவோம். சரியானே? ரைட். இப்ப வடிவாக்கவனிங்க இந்த காற்று சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் 3 படிமுறை. ஒன்று கிளைகோ பகுப்போ, பைருவேட்டின் ஒட்சியேற்றமும் கிரெப்பின் வட்டமும், மூன்றாவது ஒட்சியேற்ற பொஸ்பெரிலேட்டம். சரியானே? இப்ப முதலாவது விஷயம் கிளைகோ பகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையில்லை? மூலக்கூற்று ஆக்சிஜன் அவசியம் இல்லை. சரியானே? மூலக்கூற்று ஆக்சிஜன் அவசியம் இல்லை. எங்களுக்கு எங்க நடக்க போகுது கிளைகோ பகுப்பு? கலத்தின் சைட்டோசோலில் நடைபெறும். சரியானே? கலத்தின் சைட்டோசோலில் நடைபெறும். எங்களுக்கு இந்த அடுத்த 2 ஸ்டெப்பும் வழியா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த அடுத்த 2 ஸ்டெப் மேராரு பைருவேட்டின் ஆக்சியேற்றமும் கிரெப்பின் வட்டமும் அதே நேரம் ஆக்சியேற்ற பொஸ்பெரிலேட்டம். இந்த 2 ஸ்டெப்பும் உங்களுக்கு என்ன இருந்தால் மூலக்கூற்று ஆக்சிஜன் இருந்தால் மாத்திரம். சரியானே? மூலக்கூற்று ஆக்சிஜன் இருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு என்ன நடக்கும்? இழைமணியினுள் உயிர்ப்பான கொண்டு செல்லல் மூலமாக வந்து உள்ளுக்குள்ள போய் தொடர்ச்சியாக நடைபெறும். சரியானே? அவ்வாறு மூலக்கூற்று ஆக்சிஜன் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு என்ன நடக்கும்? காற்றின்றிய சுவாசம் நடக்கும். சரியானே? அப்ப ஆகவே காற்று சுவாசத்திற்கும் காற்றின்றிய சுவாசத்திற்கும் பொதுவான படிமுறை எது? பொதுவான படிமுறை கிளைகோ பகுப்பு. சரியானே? ஆகவேதான் இந்த கிளைகோ பகுப்பை பொறுத்த வரைக்கும் ரைட் இந்த கிளைகோ பகுப்பு ரைட் இந்த கிளைகோ பகுப்பு விளைபொருட்கள் என்ன? கிளைகோ பகுப்புல என்ன நடக்குது? ரைட். எங்களுக்கு யாரால்? குளுக்கோசு. ரைட். குளுக்கோசு உடைக்கப்படுது. எவ்வாறாக உடைக்கப்படுது? எங்களுக்கு வந்து எங்களுக்கு 3 கார்பனுக்குரிய பைருவேட் ஆகும். ரைட். எத்தனை மூலக்கூறு? பைருவேட் 2 மூலக்கூறு. சரியானே? ரைட். ஆகவே 3 கார்பனுக்குரிய பைருவேட் ஆகவும் பிளஸ் என்னவாகவும் வந்து எங்களுக்கு சைட்டோசோல் என்ன இருக்க போகுது? NAD+ இருக்கும். சரியா? NAD+ இருக்கும். இங்க உடைக்கப்படுற அல்லது இங்க விடுவிக்கப்படுற சரியா? இங்க விடுவிக்கப்படுற H+ பயன்படுத்தி ரைட் இங்க குளுக்கோஸோ உடைக்கப்பட்டு 3 கார்பனுக்குரிய பைருவேட்டா வருது. அப்ப அவ்வாறு பைருவேட்டாக வரும்போது என்ன இழக்கப்படும்? H+ இழக்கப்படும். அந்த H+ பயன்படுத்தி எங்களுக்கு சைட்டோசோல் என்ன இருக்கும்? NAD+ இருக்கும். அந்த NAD+ இந்த H+ பயன்படுத்தி என்ன மாற போதும்? NADH ஆக வரும். எத்தனை மூலக்கூறு NADH? 2 மூலக்கூறு. ரைட். 2 மூலக்கூறு பைருவேட். அதே நேரம் எங்களுக்கு இங்க வர சக்தியை பயன்படுத்தி என்ன உருவாக போதோ? தேறிய விளைவாக 2 ATP. சரியானே? மொத்தமாக 4 ATP வரும். ஆனால் என்ன செஞ்சிடும்? எங்களுக்கு 2 ATP நாங்கள் இந்த குளுக்கோஸை உடைக்கிறதுக்கு கடன் வாங்கிட்டோம். ஆகவே அந்த 2 ATP கொடுத்தோம்னு சொன்னால் தேறிய விளைவு என்ன? 2 ATP. சரியானே? இதுதான் கிளைகோ பகுப்பின் விளைபொருளாக காணப்படும். சரியானே? இப்ப நீங்க பாக்குறது வந்து இந்த 6வது கொஸ்டின் இருக்கா பார்த்துட்டு 5ஆவதுக்கு வருவோம். சரியானே? ரைட். 6வது கொஸ்டினை பார்த்துட்டு 5க்குள்ள வருவோமா? கவனிங்க. ரைட். 6 பாருங்க. நொதித்தல் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் சரியானது. சரியானே? இப்ப எங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம் என்ன? காற்று சுவாசத்திற்கும் காற்றின்றி சுவாசத்திற்கும் பொதுவான படிமுறை கிளைகோ பகுப்பு. அப்ப ஆகவே காற்று சுவாசத்திற்கும் என்ன விளைபொருள்? காற்று சுவாசத்திற்கும் காற்றின்றி சுவாசத்திற்கும் பொதுவான கிளைகோ பகுப்பு விளைபொருள் என்ன? பைருவேட் மூலக்கூறு வருது. 2 NADH 2 ATP. சரியான? இது ரைட் இது வந்து அங்கிகளை பொறுத்து. சரி, அங்கிகளை பொறுத்து அவர் பயன்படுத்துற கீழ்ப்படைய பொறுத்து என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு நடக்கிற நொதிய செயற்பாடு ரைட் நடக்கிற நொதிய செயற்பாடு 2 வகையாக இருக்கும். ஒன்று எதைல் ஆல்கஹால் நொதித்தல். ரைட். ஒன்று எதைல் ஆல்கஹால் நொதித்தல். ரைட். எதைல் ஆல்கஹால் நொதித்தல். ரைட். 2வது விஷயம் லக்ரிக் அமில நொதித்தல். ரைட். இலக்ட்ரிக் அமில நொதித்தல். ரைட். ஓகே. இருங்களா பின்ன கிடக்குறேன். ரைட். ஓகே. சரி. ஓகே. சரியானே? இப்ப இந்த இருக்கிற எதையில் ஆல்கஹால் நொதித்தல் எப்ப நடக்கும்? இந்த 2 ஸ்டெப்பும் மூலக்கூற்று ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பத்துல தான் நடக்கும். சரியானே? சோ இங்க இப்ப எனக்கு என்ன விளைபொருள் வந்துட்டு? பைருவேட், NADH, ATP. சரியானே? அப்ப ஆகவே எங்களுக்கு இந்த காற்றின்றிய சுவாச செயல்முறையில என்ன நடக்குது? மூலக்கூற்று ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பத்துல அங்கிகளை பொறுத்து
நொதித்தல் செயற்பாடு வேறுபட போகுது. அதுல முதலாவது எதைல் ஆல்கஹால் நொதித்தல் பார்ப்போம். இந்த எதைல் ஆல்கஹால் நொதித்தல் என்ன நடக்கும்னு சொன்னால் இது விளைபொருள் இருக்குது பைருவேட், கிளைகோபவுண்ட் விளைபொருள் பைருவேட். சரியானே, இந்த பைருவேட் எத்தனை கார்பனுக்குரியது? 3 கார்பனுக்குரிய பைருவேட். சரியானே, இந்த 3 கார்பனுக்குரிய பைருவேட் எங்களுக்கு இந்த 3 கார்பனுக்குரிய பைருவேட் என்ன செய்யும் சொன்னால் கார்பாக்சைல் அகற்றல். கார்பாக்சைல் அகற்றல் சொன்னால் என்ன? CO2 வெளியேற போகுது. சரியானே, ஆகவே ஒரு கார்பன் வெளியேற்றப்பட்டு என்ன நடக்க போகுது? 2 கார்பனுக்குரிய 2 கார்பனுக்குரிய என்ன வர போகுது? அசட்டைல்டிஹைட். ரைட், அசட்டைல்டிஹைட். ரைட், எத்தனை கார்பனுக்குரியது? 2 கார்பனுக்குரியது. சரியானே, அப்ப இந்த 2 கார்பனுக்குரிய அசட்டைல் வரப்போகுது. சரியானே, இந்த 2 கார்பனுக்குரிய அசட்டைல்டிஹைட்டோட தான் வழியா கவனிங்க என்ன நடக்குதுங்க. எதைல் ஆல்கஹால் நொதித்தல்ல 3 கார்பனுக்குரிய பைருவேட் CO2 வெளியேற்றுது. CO2 வெளியேற்றி 2 கார்பனுக்குரிய அசட்டைல்டிஹைட் வருது. இந்த அசட்டைல்டிஹைட்டோட தான் எங்களுக்கு யாரால் தாக்கமடைய போறார்? ஆரால் NADH தாக்கமடையும். ரைட், NADH தாக்கமடைந்து ரைட், NADH தாக்கமடைந்து ஆரால் அசட்டைல்டிஹைட் எங்களுக்கு அசட்டைல்டிஹைட் தாழ்த்தப்பட போகுது. ரைட், அசட்டைல்டிஹைட் தாழ்த்தப்பட்டால் என்ன வரும் எங்களுக்கு? இங்க எதைல் ஆல்கஹால் வரும். ரைட், எதைல் ஆல்கஹால் வரும். ரைட், அப்ப எதைல் ஆல்கஹால் வந்தால் எங்களுக்கு இந்த NADH பயன்படுத்தி ரைட் NADH பயன்படுத்தி எது தாழ்த்தப்பட போகுது? அசட்டைல்டிஹைட் தாழ்த்தப்பட்டு தான் எதைல் ஆல்கஹால் வருது. அப்ப ஆகவே இந்த NADH என்ன செய்யப்படும்? NADH ஒட்சியேற்றப்பட்டு என்ன வரும்? NAD+ வரும். ஹைட்ரஜன் இழக்கப்படுது. ஹைட்ரஜன் இழக்கப்பட்டால் ஒட்சியேற்றம், ஹைட்ரஜன் சேர்ந்தால் தாழ்த்தல். சரிதானே, அப்ப ஆகவே இங்க யாரு? எதைல் ஆல்கஹால் பிளஸ் NAD+, அதே நேரம் இந்த 2 ATP அப்படியே இருக்கும். ரைட், அப்ப இங்க ரைட் இங்க தாழ்த்தும் கருவியாக ஆரால் பயன்படுது? ரைட், தாழ்த்தும் என்ன சேதன சேர்வை? அசட்டைல்டிஹைட். சரியான, அசட்டைல்டிஹைட் பயன்படுது. ரைட், இங்க NAD+ என்ன செய்யப்படுது? எங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிற வடிவால் ரைட் சைட்டசோல்ல ரைட் கிளைகோபவுப்பு நடக்கிற சைட்டசோல்ல எங்களுக்கு NAD+ மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிற வடிவால் என்ன நடக்குது? மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படுது. திரும்ப இந்த NAD+ என்ன செய்யும்? NAD+ மீண்டும் அங்க போகுது கிளைகோபவுப்பு செயின் முறைஞ்சு போகும். சரியானே, அப்ப இது எதைல் ஆல்கஹால். ரெண்டாவதா பாருங்க லாக்டிக் அமில நொதித்தல். லாக்டிக் அமில நொதித்தல் என்ன செய்யும்? வேறு சில அங்கிகளில் எங்க எங்களுக்கு பால் சார்ந்த சரியானே பால் சார்ந்த உணவுப் பொருட்கள்ல தயாரிப்புல பயன்படுத்தப்படுறதா இந்த லாக்டிக் அமில நொதித்தல். சரி, அந்த ஜோக்கர் தயாரிப்புல பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள். அப்ப இங்க லாக்டிக் அமில நொதித்தல் என்ன நடக்கும்னு சொன்னால் ஆறால் அங்கேயும் கிளைகோபவுப்பு விளைவது பைருவேட். சரியானே, பைருவேட். இங்க பைருவேட் என்ன செய்யாதுன்னு சொன்னால் எத்தனை கார்பனுக்குரிய பைருவேட்? 3 கார்பனுக்குரிய பைருவேட். சரியானே, இங்க பைருவேட் என்னத்தை இழக்காது? CO2 இழக்காது. சரியானே, இந்த பைருவேட் CO2 இழக்காது. ஆகவே இறுதி ஐதரசன் வாங்கி சரியானே இறுதி ஐதரசன் வாங்கி எதுவா இருக்க போகுது? லாக்டிக் அமில நொதித்தல்ல. லாக்டிக் அமில நொதித்தல்ல இறுதி ஐதரசன் வாங்கி என்னவா இருக்க போது? உங்களுக்கு பைருவேட்டாக காணப்படும். அப்ப ஆகவே இந்த பைருவேட் எதோட? பிளஸ் NADH சரியானே NADH சேர்ந்து எங்களுக்கு என்ன நடக்க போகுது? என்ன உருவாக்க போகுது? லாக்டிக் அசிட்டை உண்டாக்கும். ரைட், அப்ப லாக்டிக் அசிட்டை உண்டாக்கக்குள்ள பிளஸ் விளைவா என்ன வர போகுது? NAD+ வரும். பிளஸ் அதே 2 ATP வரும். சரியானே, இதுதான் பேசிக்கான விஷயம் எங்களுக்கு காற்றின்றிய சுவாச செயல்முறையில. ரைட், இப்ப 6வது கொஸ்டினை பாருங்க இங்க. சரியானே, இப்ப இந்த 6வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது? இறுதி ஐதரசன் வாங்கி எப்போதும் பைருவேட் ஆகும். சரியானே, இறுதி ஐதரசன் வாங்கி எப்போதும் பைருவேட் ஆகும் அந்த கூற்று சரியா? எப்போதும் சொல்லப்படுறது பிழை. ஏன்? எங்களுக்கு எதைல் ஆல்கஹால் நொதித்தல் எது வர போகுது? எதைல் ஆல்கஹால் நொதித்தல்ல இறுதி ஐதரசன் வாங்கி அசட்டைல்டிஹைட். சரி, அப்ப ஆகவே அந்த கூற்று வராது. எங்களுக்கு எப்போதும் சொல்றது பிழை. இரண்டாவது, மதுவங்களும் ஒரு சில பாக்டீரியாக்களும் ரைட் எதைல் ஆல்கஹால் நொதித்தலை மேற்கொள்ளும். ரைட், மதுவங்களும் ஒரு சில பாக்டீரியாக்களும் எப்படிப்பட்டார்கள்? பெரும்பாலான பாக்டீரியாக்கள் எங்களுக்கு எதைல் ஆல்கஹால் நொதித்தலை மேற்கொள்ளும். சரி, ஆகவே அந்த கூற்று பிழை. 3வது பாருங்க, எப்போதும் CO2 விடுவிக்கப்படுகின்றது. எப்ப CO2 விடுவிக்கப்படும்? எதைல் ஆல்கஹால் நொதித்தல்ல தான் எங்களுக்கு விடுவிக்கப்படும்.
சரியானே? அப்ப ஆகவே எப்போதும் என்று சொல்லப்படுறது பிழை. ரைட். நாலாவது பாருங்க, எங்களுக்கு நாலாவது என்ன? பைருவேட். ரைட். பைருவேட் என்ன நடக்குது? NADH-னால் ஒட்சியேற்றப்பட்டு, பைருவேட் NADH-னால் ஒட்சியேற்றப்பட்டு, ரைட், என்ன செய்யப்படுது? NADH-னால தாழ்த்தப்படுது. எது ஒட்சியேற்றப்படுது? ஒட்சியேற்றப்படுறால் NADH. சரி, நாங்க என்ன சொல்லியிருக்கிறான்? பைருவேட் NADH-னால் ஒட்சியேற்றப்பட்டு என்று சொல்லப்படுறது அங்க பிழையாக இருக்கும். சரியா? NADH-னால் என்ன செய்யப்பட போகுது? எங்களுக்கு வந்து தாழ்த்தப்பட போகுது. இதனால NADH என்ன செய்யும் வந்து, ரைட், NADH வந்து ஒட்சியேற்றப்படும். ரைட். ஆகவே பைருவேட் NADH-னால் ஒட்சியேற்றப்பட்டு லாக்டிக் அமிலமாக மாற்றப்படுகின்றது பிழை. சரியானே? NADH-னால் தாழ்த்தப்பட்டு லாக்டிக் அமிலமாக மாற்றப்படும். பைருவேட் NADH-னால் தாழ்த்தப்பட்டு லாக்டிக் அமிலமாக மாற்றப்படும். ரைட். அஞ்சாவது கொஸ்டின் இன்னும் பார்க்கலையா? இனிதான் பார்க்க போறோம் அஞ்சாவது கொஸ்டின். ரைட். அடுத்து பாருங்க, ஆறாவது கொஸ்டின்ல அஞ்சாவது ஆன்சர். கிளைகோ பகுப்பு எப்போதும் இதன் முதற்படியாக திகழும். சரி, என்ன காற்று சுவாசமாக இருந்தாலும் சரி, காற்றினுடைய சுவாசமாக இருந்தாலும் சரி, அது முதல் படி என்ன? எங்களுக்கு முதல் படி வந்து எங்களுக்கு என்னவாக காணப்பட போகுது? கிளைகோ பகுப்பாக காணப்படும். ஆகவே ஐந்தாவது ஆன்சர் சரி. ரைட். அப்ப ஆறாவதுக்கு அஞ்சாவது ஆன்சர். ரைட். பிள்ளைகள், உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் சரி, கிளாஸ் சம்பந்தமான டீட்டெயில் சரி, நம்பர் இருக்கு தானே? சரியா? நீங்க அந்த நம்பர்ல கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க. சரியானே? இப்ப எனக்கு இது எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணி கொண்டிருந்தாலும் என்ன செய்யலாது? எனக்கு கவர் பண்ணி கொள்ளலாம் இருக்கும். சரியா? நீங்க அதுல கேட்டுக்கொள்ளுங்க. இதுல எதுவும் உங்களுக்கு நெட்வொர்க் எரரா இருந்துன்னு சொன்னால் என்ன செய்யுங்க? ஏதாவது நெட்வொர்க் எரரா இருந்தா வந்து நீங்க அதுக்கு எத்தனை கொஸ்டின் போடுங்க, நான் அதுக்குரிய ஆன்சர் சொல்றேன். சரியா? அது பிரச்சனை இல்லையா? ரைட். ஓகே. இப்ப நாங்கள் அஞ்சாவதுக்குள்ள வருவோம். கிளாஸ் போகுதுடாப்பா, அது பிரச்சனை இல்லை. சரிதானே? ஒரு மாடல் பேப்பர் கிளாஸ் போகுதோ? சரியானே? நீங்க தேவைன்னு சொன்னா ஜாயின் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லையா? ரைட். ஓகே. இப்ப நாங்கள் அஞ்சாவது கேள்வியை பார்ப்போம். ரைட். அஞ்சாவது கேள்வி பாருங்க. கலச்சுவாசம் தொடர்பான சரியான கூற்று. கலச்சுவாசத்தில் ஒளி பொஸ்பெரிலேற்றமும் ஒட்சியேற்ற பொஸ்பெரிலேற்றமும் நிகழும். சரியானே? கலச்சுவாசம், கலச்சுவாசத்துல நடக்கிறது என்ன? கலச்சுவாசத்துல உண்டு கீழ்ப்படை பொஸ்பெரிலேற்றமும், ரைட், கீழ்ப்படை பொஸ்பெரிலேற்றமும், இரண்டாவது ஒட்சியேற்ற பொஸ்பெரிலேற்றமும். ரைட். இந்த ரெண்டு தானங்க நடக்கும். கீழ்ப்படை பொஸ்பெரிலேற்றமும் ஒட்சியேற்ற பொஸ்பெரிலேற்றமும் தானங்களுக்கு கலச்சுவாசத்துல நடக்கும். ரைட். அதுலயும் கீழ்ப்படை பொஸ்பெரிலேற்றம் எந்தெந்த ஸ்டெப்ல நடக்கும்? கலச்சுவாசத்துல, அதுவும் காற்று சுவாசத்துக்குள்ள. கலச்சுவாசம் ரெண்டு வகைப்படும் சொல்லிட்டோம். ஒன்று காற்று சுவாசம், இன்னொன்று காற்றினுடைய சுவாசம். என்ன? காற்று சுவாசம் தான் முழுமையான படிமுறை. அதுல கீழ்ப்படை பொஸ்பெரிலேற்றம் எங்க நடக்கும்? கீழ்ப்படை பொஸ்பெரிலேற்றம் எங்க? ஒன்று கிளைகோ பகுப்புல நடக்கும். ரைட். ஒன்று கிளைகோ பகுப்புல நடக்கும். இரண்டாவது கிரெப்பின் வட்டத்துல நடக்கும். ரைட். கிரெப்பின் வட்டத்துல நடக்கும். சரியானே? கிளைகோ பகுப்புலையும் எத்தனை ஏடிபி வாரது? கீழ்ப்படை பொஸ்பெரிலேற்றத்தின் மூலம் 2 ஏடிபி. என தேறிய விளைவாக 2 ஏடிபி வரும். அதே கிரெப்பின் வட்டத்திலையும் 2 ஏடிபி வரும். ரைட். சேம் டைம் ஒட்சியேற்ற பொஸ்பெரிலேற்றம் எங்க நடக்க போகுது? ரைட். 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 இந்த கிளைகோ பகுப்பு எங்க நடக்கும்? கிளைகோ பகுப்பு கலத்தின் சைட்டோசோல். ரைட். கிரெப்பின் வட்டம் இளைமணி தாயம். இளைமணி தாயம். ரைட். ஒட்சியேற்ற பொஸ்பெரிலேற்றம் எங்க நடக்கும்? ஒட்சியேற்ற பொஸ்பெரிலேற்றம் நடக்கிறது இளைமணியின் உள்மென் சவ்வில். உள்மென் சவ்வின் முகடு அல்லது உச்சி. சரியானே? ரைட். அப்ப இந்த ஒட்சியேற்ற பொஸ்பெரிலேற்றம் தான் நடக்குது இளைமணியின் உள்மென் சவ்வின் முகடு அல்லது உச்சியில நடக்கும். இது என்ன நடக்கும்னு சொன்னாங்களுக்கு கிளைகோ பகுப்பிலையும் கிரெப்பின் வட்டத்திலையும். வடியாக நீங்க கிளைகோ பகுப்பிலையும்
கிரெப்பின் வட்டத்திலையும் என்ன உருவாக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு? NADH உருவாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா NAD பிளஸ் என்ன செய்யப்படும்? தாழ்த்தப்பட்டு NADH உருவாக்கப்பட்டிருக்கும். சரி, அப்ப ஒட்டுமொத்தமாக கிளைகோ பகுப்பிலையும் கிரெப்பின் வட்டத்திலையும் எங்களுக்கு எத்தனை NADH? 10 NADH உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த NADH எங்க போக போகுது? இழைமணியின் உள்மென்சவின் உச்சிக்கு போய் அங்க இலத்திரன் இடமாற்றும் சங்கிலியின் ஊடாக போகக்குள்ள என்ன நடக்கும்? இந்த NADH எங்களுக்கு இந்த NADH என்ன செய்யப்பட போகுது? எங்களுக்கு ஆக்சியேற்றப்படும். ரைட், ஆக்சியேற்றப்படக்குள்ள எங்களுக்கு ஒரு NADH எத்தனை ATP? 2.5 ATP. அப்ப ஆகவே எங்களுக்கு எத்தனை NADH வர போகுது? 10. அப்ப மொத்தமாக இங்க எத்தனை வர போகுது? இங்க 25 ATP வரும். சரி, அதே நேரம் எங்களுக்கு ரைட், அதே நேரம் எங்களுக்கு கிரெப்பின் வட்டத்துல ரைட், கிரெப்பின் வட்டத்துல மட்டும்தான் எங்களுக்கு என்ன உருவாக போகுது? FADH2 உண்டாகும். சரி, எத்தனை FADH2? எங்களுக்கு 2 FADH2 உண்டாகும். ரைட், ஒரு FADH2க்கு எத்தனை ATP? 1.5 ATP. ஆகவே 2 FADH2க்கு 3 ATP. ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஆக்சியேற்ற பாஸ்போரிலேற்றத்துல பாருங்க, ஆக்சியேற்ற பாஸ்போரிலேற்றத்துல எத்தனை ATP? 28 ATP உண்டாகும். இதன் 28 ATP உண்டாகும். மிச்ச 4 ATP என்னத்தின் மூலம் எங்களுக்கு? கீழ்ப்படை பாஸ்போரிலேற்றத்தின் மூலம் உண்டாகுது. சரி, அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு குளுக்கோஸ் உடைப்பின் போது காற்று சுவாசத்தில் எத்தனை ATP? இங்க 28 பிளஸ் அங்க 4 32 ATP உருவாகும். சரி, சாரி, ரைட். பாருங்க முதலாவது கூற்று, 5ஆவதுல முதலாவது கூற்று பாருங்க. கலச்சுவாசத்தில் ஒளிபோஸ்பெரிலேற்றமும் ஆக்சியேற்ற போஸ்பெரிலேற்றமும் நடைபெறும். பிழை. சரியானே? ஒளிபோஸ்பெரிலேற்றம் எங்க நடக்கிறது? ஒளிபோஸ்பெரிலேற்றம் ஒளித்தொகுப்பில் ஒளித்தாக்கத்தில். சரி, ஒளித்தாக்கத்தில் எங்க இருந்து? நேரான இலத்திரன் பாய்ச்சலின் போது ரைட், அல்லது PS2 இருந்து PS1 ஏன்னா ஒளித்தொகுதி 2 இருந்து ஒளித்தொகுதி 1 ரைட், இலத்திரன்கள் செல்லும் போது நடக்கும் எங்களுக்கு ஒளிபோஸ்பெரிலேற்றம் நடக்கும். ஆகவே அந்த கூற்று பிழை. இரண்டாவது பாருங்க, கீழ்ப்படை போஸ்பெரிலேற்றம் கிரெப்பின் வட்டத்தில் மட்டும் நடைபெறும். கீழ்ப்படை போஸ்பெரிலேற்றம் இங்க பாருங்க, எங்க கிரெப்பின் வட்டத்துல மட்டுமா? கிளைகோ பகுப்பிலையும் நடக்குது. ரைட், கிளைகோ பகுப்பிலையும் நடக்குது. ரைட், அப்ப ஆகவே அந்த கிரெப்பின் வட்டத்தில் மட்டும் என்று சொல்லப்படுறது பிழை. ரைட், அடுத்த பாப்போம். 3ஆவது, பைருவேற்று ஒட்சியேற்றத்தின் போது ரைட், பைருவேற்று ஒட்சியேற்றத்தின் போது என்றால் என்ன நடக்கணும்? மூலக்கூற்று ஆக்சிஜன் இருக்கணும். ரைட், ஏன்? கிளைகோ பகுப்பு பொதுவானது, மூலக்கூற்று ஆக்சிஜன் இருந்தால் தான் இழைமணியின் மென்சவுக்கு குறுக்காக உயிர்ப்பான கொண்டு செல்லல் மூலம் இழைமணி தாயத்துக்குள்ள வரும். சரி, பைருவேற்று ஒட்சியேற்றத்தின் போது முதலில் பைருவேற்று மூலக்கூறுகள் இழைமணி மென்சவின் ஊடாக பரவல் அடைகின்றது. பிழை. ரைட், என்ன செய்யப்படுது? உயிர்ப்பாக கொண்டு செல்லப்படுகின்றது. ATPயை பயன்படுத்தி சக்தியை பயன்படுத்தி உயிர்ப்பாக கொண்டு செல்லப்படுகிறது. பரவல் அடை என்று சொல்லப்படுற கூற்று அங்க பிழையாக இருக்கும். ரைட், 4ஆவது பாருங்க. இலத்திரன் கடத்தும் சங்கிலியில் ரைட், அல்லது ஆக்சியேற்ற போஸ்பெரிலேற்றத்தில் இலத்திரன் கடத்தும் சங்கிலியில் NADH ஆக்சியேற்றத்தில் இருந்து ரைட், NADH ஆக்சியேற்றத்தில் இருந்து. சரி, ஏன் NADH H+ விடுவிக்குது? சரியானே? அப்ப H+ விடுவித்தால் என்ன? ஆக்சியேற்றம். NADH ஆக்சியேற்றத்தில் இருந்து விடுவிக்கப்படும் சக்தியிலிருந்து ATP உற்பத்தி செய்யப்படும். சரி, ஏன் சரி என்று சொன்னால் அவன் அங்க என்ன சொல்லல? NADH ஆக்சியேற்றத்தில் இருந்து மட்டும் என்று சொல்லல. சரியானே? மட்டும் என்று சொல்லியிருந்தால் பிழை. அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? இலத்திரன் கடத்தும் சங்கிலியில் NADH ஆக்சியேற்றத்தில் இருந்து விடுவிக்கப்படும் சக்தியிலிருந்து ATP உற்பத்தி செய்யப்படும். ஆகவே சரி. சேம் டைம் என்னவும் வரும்? FADH2 வருமா? 5ஆவது பாருங்க, எலக்ட்ரிக் அமில நொதித்தலில் CO2 விடுவிக்கப்படும். சரி, அந்த கூற்று பிழை. அப்ப இதான் பார்த்தனாங்க. சரி, எங்க விடுவிக்கப்படும்? எங்களுக்கு எதைல் ஆல்கஹால் நொதித்தல் தான் விடுவிக்கப்படும். ஆகவே 5ஆவதுக்கு 4ஆவது ஆன்சர்.
ரைட், ஓகே. ஏழாவது கொஸ்டினுக்கு வருவோம். ரைட், ஏழாவது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது டார்வின், வெலஸ் கொள்கை மற்றும் லாமார்க்கின் கொள்கை என்பவற்றிற்கு பொதுவானது? சரியான இந்த கூர்ப்பு கொள்கையில வந்து முதலாவது இது லாமார்க்கின் கொள்கை, அடுத்து வந்து என்னவா இருக்க போது எங்களுக்கு வந்து சார்ல்ஸ் டார்வின் மற்றும் வெலஸ் கூர்ப்பு கொள்கை. இந்த ரெண்டுக்கும் பொதுவானது என்று கேட்கிறாங்க. சரியானே? அதுல முதலாவது பாருங்க, வாழ்க்கை காலத்தின் போது. ரைட், வாழ்க்கை காலத்தின் போது அங்கி ஒன்றில் ஏற்பட்ட மாற்றங்கள். அங்கி ஒன்றில் ஏற்பட்ட மாற்றங்கள். ரைட், அஞ்சாவது ஆன்சர் சொல்லிட்டு நான் நாலாவது ஆன்சரா? அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் நாலாவது. ரைட், பாருங்க, பின்வருவற்றுள் இது டார்வின், வெலஸ் கொள்கை மற்றும் லாமார்க்கின் கொள்கை என்பவற்றிற்கு பொதுவானது. வாழ்க்கை காலத்தின் போது அங்கியொன்றில் ஏற்பட்ட மாற்றங்கள் எச்சங்களுக்கு கடத்தப்படும். சரிதானே? வாழ்க்கை காலத்தின் போது அங்கியொன்றில் ஏற்பட்ட மாற்றங்கள் எச்சங்களுக்கு கடத்தப்படும். சரியானே? இது பொதுவாக எங்களுக்கு வந்து லாமார்க்கின் கொள்கையாக காணப்படும். இரண்டாவது, மாற்றங்கள் மிகவும் பயனுள்ளதாகும். சரியானே? மாற்றங்கள் மிகவும் பயனுள்ளதாகவும் அங்கிகளின் பிழைத்தலுக்கு உதவுவதாகவும் இருக்கும். பாருங்க, ரெண்டு கன்செப்ட் சொல்றான் அங்க. ஒன்று, மாற்றங்கள் மிகவும் பயனுள்ளதாகவும். சரியானே? அது என்ன மாற்றங்கள் மிகவும் பயனுள்ளதாகவும்? இது வந்து லாமார்க்கின் எந்த கன்செப்டுக்குள்ள வருதுன்னு சொன்னால் பாவிப்பும் பாவிப்பின்மையும். சரியானே? தொடர்ச்சியாக பாவிக்கப்படுற பகுதிகள் என்ன செய்யப்படுது? எங்களுக்கு ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட்டு கொண்டு போகுது. பாவிக்கப்படாத என்ன செய்யுது? பாவிக்கப்படாத பகுதி அப்படியே இல்லாம போகுது. சரியானே? அப்ப இது சொல்லப்படுற பாயிண்ட் பாருங்க, மாற்றங்கள் மிகவும் பயனுள்ளதாகவும். ரைட், ரெண்டாவது பாருங்க, அங்கிகளின் பிழைத்தலுக்கு உதவுவதாகவும் காணப்படும். சரியானே? ஒட்ட வச்சுவீங்க கதை என்ன நடக்குது? தொடர்ச்சியாக களத்தை நீட்டி கொண்டு போறார். அப்ப நீட்ட 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 என்ன நடக்குது? எங்களுக்கு வந்து ஒன்று பாவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதனால ஏனைய அங்கிகள்ட்ட இருந்து, சமமட்டமுடைய அங்கிகள்ட்ட இருந்து என்ன செய்யறார்? தனக்கு உணவுக்கான போட்டியை தவிர்த்து மேல உள்ள இடத்துல இருந்து என்ன செய்யுது? தனக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ளுது. சரிதானே? அப்ப மாற்றங்கள் மிகவும் பயனுள்ளதாகவும் அங்கிகளின் பிழைத்தலுக்கு, என்ன அங்கிகள தப்பி பிழைத்தல் என்ன இனப்பெருக்கத்துக்கு சாத்தியமானதை உருவாக்கும். அது யாரு சொன்னது? டார்வின் மற்றும் வெலஸ் கூர்ப்பு கொள்கை. சரிதானே? அங்கிகளின் பிழைத்தலுக்கு உதவுவதாகவும் இருக்கும். ஆகவே ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். ரெண்டுக்கும் பொதுவானது கேட்டிருக்கான். ரைட், மூணாவது பாருங்க, பெற்ற பண்புக்கூறுகள் அனைத்தும், அந்த அனைத்தும் என்று சொல்லப்படுற வேட்புல உண்மையிலேயே சரியானே, பெற்ற பண்புக்கூறுகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகின்றன இருந்தால் அது லாமார்க்கின் கூர்ப்பு கொள்கை. கேட்டது ரெண்டுக்கும் காமனான விஷயம். ரைட், அடுத்தது பாருங்க, குடித்தொகை ஒன்றில், நாலாவது பாருங்க, குடித்தொகை ஒன்றில் மாறல்கள். குடித்தொகை ஒன்றில் மாறல்கள் பரம்பரை அலகு விகாரங்களால் பிரதானமாக ஏற்படுத்தப்படுகிறது. சரியானே? குடித்தொகை ஒன்றில் மாறல்கள் பரம்பரை அலகு விகாரங்களால் பிரதானமாக ஏற்படுத்தப்படுகிறது. சரி, ஆனால் ஆறுதலுக்குரியது டார்வினுக்குரியது. சரியானே? கேட்டது ரெண்டுக்கும் காமனானது. நீங்க மாலிகுலர் பயாலஜிக்குள்ள படிச்சிருப்பீங்களே விகாரத்தின் வகைகள். பரம்பரை அலகு விகாரம், ரெண்டாவது நிறமூர்த்த புரட்சிகள். என்ன, ஒரு டிஎன்ஏ அல்லது ஒரு நிறமூர்த்தத்துல ஒரு பரம்பரை அலகுல வந்து மாற்றம் ஏற்படுறது என்ன? பரம்பரை அலகு விகாரமாக காணப்படும். இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட பரம்பரை அலகுல மாற்றம் ஏற்படுறது வந்து எங்களுக்கு வந்து நிறமூர்த்த புரட்சிகளாக காணப்படும். அதுக்குள்ள அந்த சகசங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட், அப்ப நாலாவது கூற்று டார்வின் கூர்ப்பு கொள்கையை மட்டும் விளங்கப்படுத்துது. அடுத்த அஞ்சாவது பாருங்க, நீண்ட காலத்திற்கு மேலாக, ரைட், நீண்ட காலத்திற்கு மேலாக தலைமுறை உரிமை அடையக்கூடிய, ரைட், நீண்ட காலத்திற்கு மேலாக தலைமுறை உரிமை அடையக்கூடிய மாற்றங்கள் படிப்படியாக தேக்கம் அடைகின்றன. என்னால் என்ன சொல்றான் வந்து, நீண்ட காலத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக போகக்குள்ள என்ன நடக்குது? எங்களுக்கு தலைமுறை உரிமை அடையக்கூடிய மாற்றங்கள் படிப்படியாக தேக்கம் அடைஞ்சு கொண்டு அடுத்தடுத்த சந்ததிக்கு போகுது. சரியா? இதை சொன்னது எங்களுக்கு சார்ல்ஸ் டார்வினாக இருப்பார். ரைட், ஆகவே ரெண்டுக்கும் காமனான விஷயம் எது? இரண்டாவது ஆன்சர். ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போக மட்டும் அது கேள்வி. எட்டாவது கேள்வி எங்களுக்கு யாரை பற்றி? ரைட், பிளான்டே பற்றி கேட்கிறாங்க. எல்லாமே சுத்தி சுத்தி நீங்க என்ன பேப்பர் எடுத்தாலும் பிள்ளை ஒரே கொஸ்டின் தான், மாறி மாறி ஒவ்வொரு டைப்ல வருமா? சரியானே? கொஸ்டின்ஸ் கன்செப்ட் உண்டு. சரியானே? கொஸ்டின் டைப் தான் வித்தியாசப்படும். இந்த முறை ஆன்சர்ல வர அடுத்த முறை கேள்வி, அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட், ஓகே. இப்ப இங்க கேட்டிருக்கிறான், ராச்சியம் பிளான்டே பற்றிய சரியான கூற்று. சரியானே? ராச்சியம் பிளான்டேக்கு என்ன இருக்க போது? கொஞ்சம் குயிக்கா கடந்து பாருங்க. குயிக் ரிவைஸ். ரைட், முதலாவது டயோஃபைட்டா. ரைட்,
இந்த ராச்சியம் பிளாண்டே எங்களுக்கு என்னத்துல இருந்து கூர்ப்பித்ததாக நம்பப்படுது? என்னத்துல இருந்து கூர்ப்பித்ததாக நம்பப்படுது? பச்சை அல்காக்கள் ஒரு தொகுதியிலிருந்து. சரியான ஏராளமான பச்சை அல்காக்கள் உருவாகுது. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியிலிருந்து தான் எங்களுக்கு ராச்சியம் பிளாண்டே உருவாகுது. அதுல முதலாவதாக வந்தாலும் எங்களுக்கு பிரயோஃபைட்டாக்கள், இரண்டாவது டெரோஃபைட்டா, ரைட், மூணாவது லைகோஃபைட்டா, ரைட், நாலாவது ஜிம்னோஸ்பர்ம், ரைட், அஞ்சாவது அந்தோஃபைட்டா பூக்குந்தாவரம். சரியானே? அப்ப இங்க முதலாவது பாருங்க எங்களுக்கு பிரயோஃபைட்டா. பிரயோஃபைட்டாவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டால் இங்க காலும் இல்ல, ரைட், காலும் இல்ல, உரியவும் இல்லை. ஆகவே கலநிலையம் இல்லை. கலநிலையம் இல்லை, ரைட். அதே நேரம் இவர் எப்படிப்பட்டால் ஓரின வித்தி, ரைட், ஓரின வித்தி. அதே நேரம் எது ஆட்சி? புணரித்தாவரம் ஆட்சி, ரைட், புணரித்தாவரம் ஆட்சி, ரைட். இங்க இவ்வளவு பேரும் எப்படிப்பட்டார்கள்? இவ்வளவு பேரும் கலநிலையம் உள்ளாக்கள், காலம் உரியம் உள்ளாக்கள். சரியானே? சேம் டைம் டெரோஃபைட்டாவுக்கு, ரைட், பிரயோஃபைட்டாவுக்கான ஒரு உதாரணம் என்ன? போகனேற்றம், ஒரு சாதி போகனேற்றம், ரைட். டெரோஃபைட்டாவுக்கும் நெப்ரோலபிஸ், ரைட். இவரும் எப்படிப்பட்டால் இனி எல்லாத்திலையுமே ஆட்சி எது? ரைட், வித்தித்தாவரம் ஆட்சி, ரைட், வித்தித்தாவரம் ஆட்சியாக காணப்படும், ரைட். சேம் டைம் டெரோஃபைட்டாவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டால் இவரும் ஓரின வித்தி, ரைட். இங்க பிரயோஃபைட்டாவில் யார் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய ஆள்? புணரித்தாவரம் தான் ஒளித்தொகுப்பு செய்யும். ஆனா இங்க டெரோஃபைட்டாவில் என்ன நடக்கும்? டெரோஃபைட்டாவில், ரைட், வித்தித்தாவரம் ஒளித்தொகுப்பு செய்யும், புணரித்தாவரமும் ஒளித்தொகுப்பு செய்யும், ரைட், புணரித்தாவரமும் ஒளித்தொகுப்பு செய்யும். பிள்ளைகள் இந்த வாழ்க்கை வட்டத்தை குயிக்கா ஒரு பார்வையில உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரிதானே? தேவையான விஷயம் இதுதான். எம்சிக்யூக்குள்ள புதுசா உங்கள்ட்ட கேட்க போறது இல்லை. சரி, திரும்ப திரும்ப அதான் விஷயம், ரைட். இப்ப லைகோஃபைட்டாவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான சாதிகள் படிக்கிறாங்க. ஒன்று லைகோபோடியம், ரைட், ஒன்று லைகோபோடியம், இன்னொன்று செலாஜினெல்லா, ரைட். இங்க லைகோபோடியத்தை பொறுத்த வரைக்கும் மேரால் லைகோபோடியம் ஓரின வித்தி, செலாஜினெல்லா பல்லின வித்தி. சரியானே? இப்ப பாருங்க, ஓரின வித்தி. இந்த லைகோஃபைட்டாவுக்குள்ள 2 சாதி இருக்கு. ஒன்று லைகோபைடியம், செலாஜினெல்லா. லைகோபோடியம் ஓரின வித்தியாக காணப்படுது, அதே நேரம் செலாஜினெல்லா பல்லின வித்தி. மிச்சம் எல்லாமே பல்லின வித்தி. எது? ஜிம்னோஸ்பர்ம். அதே போல அந்தோஃபைட்டா பூக்குந்தாவரம் எல்லாமே எப்படிப்பட்ட இருக்க போது எங்களுக்கு பல்லின வித்தியாக காணப்படும், ரைட். ரைட். இப்ப பாருங்க, ராச்சியம் பிளாண்டை பற்றிய சரியான கூற்று. எல்லா தாவரங்களிலும் லிக்னினேற்றப்பட்ட இழையங்கள் உண்டு, பிழை. போகனேற்றத்துல இல்ல, பிரயோஃபைட்டாவில இல்ல. ஏன்? எல்லாத்துலயும் என்ன நடக்காது? எல்லாத்துலயும் துணை வளர்ச்சி நடக்காது, ரைட். ஆகவே எல்லா தாவரங்களிலும் லிக்னினேற்றப்பட்ட இழையங்கள் உண்டு, பிழை. கலன் தாவரங்களில் மட்டும் இலைவாய் காணப்படும், பிழை. காரணம், கலனற்ற எங்கேயும் இருக்கும் பிரயோஃபைட்டாவிலையும் இலைவாய் உண்டு. சரி, இலைவாய் உண்டு. ஏன்? அங்க என்ன நடக்குது? புணரித்தாவரம் ஒளித்தொகுப்பு செய்து. புணரித்தாவரம் ஒளித்தொகுப்பு செய்தால் ஒளித்தொகுப்பு தேவையான CO2 என்னத்தின் மூலம் பெறணும்? இலைவாய் மூலம் பெறணும், ரைட். அப்பாவே கலந்தாவரங்களில் மட்டும் இலைவாய் காணப்படும்ன்றது பிழை, ரைட். லைகோஃபைட்டாக்களில் ஓரின வித்தி அல்லது பல்லின வித்தி காணப்படும். இங்க பாருங்க, லைகோஃபைட்டா, லைகோபோடியத்துல ஓரின வித்தி இருக்குது, செலாஜினெல்லாவில பல்லின வித்தி காணப்படுது. ஆகிய அந்த கூற்று சரி. அடுத்தது, சிவப்பு அல்காக்களின் ஒரு கூட்டத்தில் இருந்து ராச்சியம் பிளாண்டை அங்கத்தவர்கள் கூர்ப்படைந்திருக்கலாம். என்னத்திலிருந்து? பச்சை அல்காக்களின் ஒரு கூட்டத்தில் இருந்து. சரிதானே? பச்சை அல்காக்களின் ஒரு கூட்டத்தில் இருந்து தான் என்ன செஞ்சிருக்கும்? உங்களுக்கு கூர்ப்படைந்திருக்கலாம். சிவப்பு அல்கான்றது பிழை, ரைட். அடுத்தது பாருங்க, லைகோஃபைட்டுகள், ரைட். லைகோஃபைட்டுகள் மிக அண்மை கால பொது மூதாதை ஒன்றினை வித்து தாவரங்களுடன், 2000 வித்து தாவரம் சொன்னாலும் எங்களுக்கு ஆறு ஜிம்னோஸ்பர்மும் அந்தோஃபைட்டாவும், ரைட். லைகோஃபைட்டுகள் மிக அண்மை கால பொது மூதாதை ஒன்றை வித்து தாவரங்களுடன் பகிர்கின்றன.
அண்மைக்கால பொது மூதாதையரை பயந்து கொள்றார்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் டெரோஃபைட்டா. சரியானே, டெரோஃபைட்டா என்ன செய்யப்படுது எங்களுக்கு வந்து அண்மை காலத்துல வந்து வித்து தாவரங்கள்ல ஒரு பொது மூதாதையரை பயந்து கொள்றார்கள். இங்க என்ன சொல்லியிருக்கான், லைகோஃபைட்டுகள் சொல்றான். ஆகவே அந்த கூற்று பிழை. ஆகவே 8வதுக்கு சரியான ஆன்சர் என்ன? சரியான ஆன்சர் 3வது ஆன்சர். ரைட், 3வது ஆன்சர். ஓகே பிள்ளைகள், எழுதணுமா இல்ல அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகட்டா? இல்ல டைமை வேஸ்ட் பண்ணாங்க 25 குறியாக்கள். சரியானே, ஷோர்ட்டா சொல்லணும்னு சொன்னால் நான் சொன்ன விஷயம் தான். 39 நாள் இருக்கு, 38 நாள் இருக்குன்னு சொன்னால் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 30 எம்சிக்கு பயாலஜில செஞ்சீங்கன்னா கூட ரைட். ஒரு நாளைக்கு 30 எம்சிக்கு, ஏன் ஆல்மோஸ்ட் வீட்டுலான் இருக்கிறீங்க. சரியானே, ஒரு நாளைக்கு 30 எம்சிக்கு செஞ்சீங்கன்னா கூட என்ன நடக்கும் உங்களுக்கு? ரைட், மொத்தம் இருக்கிற 38 நாளைக்கு சரியானே கிட்டத்தட்ட 1000 எம்சிக்கு மேல செய்யலாம். 30 நாள் பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 30 எம்சிக்கு சொன்னா 900 எம்சிக்கு. சரியானே, அங்க 8 நாள் இருக்குது. ரைட், 8 24. சரியானே, அப்ப கிட்டத்தட்ட 1100 1200 எம்சிக்கு செய்யலாம். ரைட், அப்ப 1200 எம்சிக்கு சொன்னால் எத்தனை ஆன்சர்ஸ் வருது? 5 ஆன்சர்ஸ் வருது. ரைட், அப்ப 5 ஆன்சர்ஸ் சொன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஆன்சர்ஸ் பார்க்க போறீங்க? 6000 ஆன்சர்ஸ் பார்ப்பீங்க. ரைட், அப்ப 6000 ஆன்சர்ஸுக்குள்ள என்ன வர போகுது? திரும்ப 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 நீங்க செஞ்ச எம்சிக்கு திரும்ப வந்து ஒன்று இருக்கும். மேபி எம்சிக்குள்ள இருக்கிற அடுத்த வருஷம் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கும். ரைட், எஸ்ஏக்குள்ள இருக்கிற என்ன செய்யும்? மேபி எஸ்ஐல நீங்க கூட சாய்ஸ்ல விட்டால் அது திரும்பங்க வரும் ஸ்ட்ரக்சருக்குள்ள போடுவான். ஏன் ஸ்ட்ரக்சருக்குள்ள போட்டா கட்டாயம் நாங்க செஞ்சானா ஆகணும். எஸ்ஐல போட்டா என்ன செய்யலாம்? சாய்ஸ்ல விட்டுட்டு போகலாம். சரியானே, அப்ப அதனால என்ன செய்வான்னு சொன்னால் நம்ம கூட அல்லது அதிகமான ஆட்கள் எந்த பாடத்தை வெறுக்கிறோமோ அந்த பாடம் எங்களுக்கு என்ன செய்யும்? ஸ்ட்ரக்சருக்குள்ள அல்லது எம்சிக்குள்ள வரும். சரியானே, அப்ப இதனால என்ன செய்யணும்? எல்லாரும் விரும்புற பாடத்தை நம்மளும் விரும்பணும், எல்லாரும் விரும்பாத பாடத்தை இன்னும் நல்லா விரும்பணும். சரியானே, இந்த 2 ஆப்ஷன் இருந்தா தான் என்ன நடக்கும்? எங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? சோ இதுல வந்து இந்த பாடம் எனக்கு வேணாம், விருப்பம் இல்ல, வெறுப்பா இருக்குன்னு படிச்சீங்கன்னு சொன்னால் 4வது ஸ்ட்ரக்சர் பிடிக்கும். சரியானே, அதே போல மேபி நீங்க 3 எஸ்ஏ கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, 4வது எஸ்ஏ என்ன செய்யும்? ரைட், அரைகுறையாடி போட்டு கொடுத்து போட்டு வர வேண்டி இருக்கும். சரியான இப்படியான செயற்பாடுகள் செஞ்சா. சரி, ரைட், ஓகே. அதனால என்ன செய்யுங்க? எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கொள்ளும். ரைட், 8வதுக்கு 3வது ஆன்சரா? 8வதுக்கு 3வது ஆன்சர். ரைட், ஓகே. 9வது கேள்வியை பாருங்க. மூடிய சுற்றோட்ட தொகுதியுடைய ரைட், மூடிய சுற்றோட்ட தொகுதியுடைய விலங்குகளை உள்ளடக்கிய விலங்கு கணங்கள். ரைட், மூடிய சுற்றோட்ட தொகுதியை உடைய விலங்குகளை உள்ளடக்கிய விலங்கு கணங்கள். உங்களுக்கு பொதுவாக தெரியும் ஆத்ரோபோடாவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டால் ரைட், ஆத்ரோபோடாவை பொறுத்த வரைக்கும் திறந்த சுற்றோட்ட தொகுதி, யோசிக்கவே தேவையில்லை. சரி, ஆத்ரோபோடாவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டால் திறந்த சுற்றோட்ட தொகுதி. இங்க சுற்றோட்ட திரவமாக என்ன பயன்படுத்தப்படுது? சுற்றோட்ட திரவமாக குருதி, நிணநீர் பயன்படுது. சரியா? சுற்றோட்ட தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். என்ன? ஒன்று பம்பும் கருவி, ஒன்றிணைக்கப்பட்ட கலன், சுற்றோட்ட திரவம். சுற்றோட்ட திரவமாக என்ன இருக்கலாம்? திறந்த சுற்றோட்டமாக இருந்தால் குருதி நிணநீர், மூடிய சுற்றோட்டமாக இருந்தால் குருதி. சரி, அப்ப இதுதான் எங்களுக்கு பேசிக்கான ஆத்திரப்போடா திறந்த சுற்றோட்ட தொகுதியை உடையதாக காணப்பட போகுது. இப்ப இதே நேரம் முன்னுக்கு காணப்படக்கூடிய கிளாராக்கள் எங்களுக்கு முன்னுக்கு காணப்படுறார்கள் நிடேரியன்ஸ் மற்றும் லட்டியல் மெந்திஸ். சரியானே, நிடேரியன்ஸ், லட்டியல் மெந்திஸ், நெமட்டோடா, இந்த 3லையும் என்ன இல்ல? சுற்றோட்ட தொகுதி இல்ல எங்களுக்கு. ரைட், நிடேரியன்ஸ் அல்லது நைடேரியன்ஸ், ரைட், லட்டியல் மெந்திஸ், அடுத்தது நெமட்டோடா. ரைட், இந்த 3லையும் என்ன இல்லை எங்களுக்கு வந்து சுற்றோட்ட தொகுதி இல்லை.
ரைட். அதே நேரம் எங்களுக்கு யாரு? அனலிடா. அனலிடாவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டது? அனலிடாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மூடிய சுற்றோட்டம். ரைட். அனலிடாவை பொறுத்த வரைக்கும் மூடிய சுற்றோட்டம் என்ன இருக்க போது? பல இதயம் காணப்படும். ஏன்? துண்டுபட்ட உடல் அமைப்பு. ஒவ்வொரு துண்டத்திற்கும் ஒவ்வொரு இதயம் இருக்கும். ஆகவே பல இதயம் காணப்படும். ரைட். மொலஸ்காவை பொறுத்த வரைக்கும் ரைட், மொலஸ்காவை பொறுத்த வரைக்கும் பல மொலஸ்காக்கள். ரைட். பல மொலஸ்காக்கள் எப்படிப்பட்டது? மூடியது. சில மொலஸ்காக்கள் தான் எப்படிப்பட்டது? திறந்த சுற்றோட்டம். சரி, திறந்த சுற்றோட்டமாக காணப்படும். ரைட். ஆனா பெரும்பாலான எப்படிப்பட்டது? பெரும்பாலான மொலஸ்குகள் மூடிய சுற்றோட்டமாக இருக்கும். எக்கைனடமீட்டா எடுப்போம். ரைட். எக்கைனடமீட்டா எடுத்தோம்னு சொன்னால் இங்க மிக முக்கியமான விஷயம் என்ன? எக்கைனடமீட்டாவில இதயம் இல்லை. ரைட். எக்கைனடமீட்டாவை பொறுத்த வரைக்கும் இதயமற்ற ரைட், இதயமற்ற மூடிய சுற்றோட்டம். ரைட். இதயமற்ற மூடிய சுற்றோட்டம். அவன் இதயம் இருக்கா இல்லையான்னு கேட்கல, அவன் என்ன கேட்டிருக்கான்? ரைட். மூடிய சுற்றோட்டத்தை உடைய விலங்கு தொகுதி. அடுத்த கோடைட்டாத் பொதுவா தெரியும் உங்களுக்கு என்ன? மூடிய சுற்றோட்டம். சரிண்ணே. அப்ப இதை வச்சுக்கொண்டு பாருங்க. உங்களுக்கு மூடிய சுற்றோட்ட தொகுதியை உடைய விலங்குகளை உள்ளடக்கிய கணங்கள். முதலாவது ஆத்ரபோடா இருக்குது, ரெண்டாவது ஆத்ரபோட்ஸ் இருக்குது, ரெண்டும் பெறாது. மூன்றாவதுல நெமட்டோடா இருக்குது. நெமட்டோடாவில் என்ன இல்ல? சுற்றோட்ட தொகுதியே இல்ல. அஞ்சாவது பாருங்க ஆத்ரபோடா இருக்குது. ரைட். அப்ப ஆன்சர் என்ன? நாலாவது அனலிடா, மொலஸ்கா, எக்கைனடமீட்டா. இவ்வளவுதான் விஷயமா? இவ்வளவுதான் சுற்றோட்ட தொகுதியின் கூர்ப்பு. கீழே போட்டு விடுறேன். யாரு? கோடேட்டா. கோடைட்டாவில் என்ன? மூடிய சுற்றோட்டம். அப்புறம் அந்த மூடிய சுற்றோட்டத்தை வகைப்படுத்துவோம். என்ன என்னண்டு மூடிய சுற்றோட்டத்தை? மூடிய ஒற்றை சுற்றோட்டம், மூடிய இரட்டை சுற்றோட்டம். ரைட். மூடிய ஒற்றை சுற்றோட்டத்துக்குள்ள என்ன வரும்? மூடிய ஒற்றை சுற்றோட்டத்துக்குள்ள எங்களுக்கு மீன்கள். அதே போல மொலஸ்காக்கள்லயும் என்ன இருக்குது? பூக்கள் இருக்குது. பாவி அங்கேயும் என்ன இருக்கும் எங்களுக்கு? ரைட். மூடிய ஒற்றை சுற்றோட்டம் காணப்படும். சரியா மக்கள்? அடுத்த கொஸ்டினுக்கு போமா? ரைட். ஓகே. 9வதுக்கு 4வது ஆன்சர், 10வதுக்கு போவோம். சரியானே? ரைட். இப்ப 10வதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்கிறான்? அடிப்படை இழையங்கள் தொடர்பாக. ரைட். இப்ப தாவரங்களோட இளைய தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் 3 வகை இருக்குது. ஒன்று தோல் இழையம். ரைட். ரெண்டாவது அடிப்படை இழையம். மூன்றாவது கல நிலையம். ரைட். தோல் இழையம்னு சொல்லப்படுறது என்ன எங்களுக்கு? அது வெளிப்புறமாக காணப்படுற பகுதி. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து மேற்றோல். ரைட். புற பாதுகாப்பு கவசம். என்ன இது என்ன செய்யப்பட்டிருக்கு எங்களுக்கு? இடத்தை பொறுத்து திரிவடைஞ்சு காணப்படும். புறத்தோலாக இருக்கலாம், அல்லது காவற்கலங்கள், மயிருக்கள், வேராக இருந்தால் வேர் மயிர்களாக வந்து இந்த மேற்றோல் கலங்கள் திரிவடைந்து இருக்கலாம். ரைட். அதே நேரம் அடிப்படை இழையத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை இழையம் என்ன செய்யப்படும் எங்களுக்கு? 3 வகையாக இருக்குது. ஒன்று உடைக்கல விளையம், ஒட்டருக்கல விளையம், வெள்ளருக்கல விளையம். ரைட். வெள்ளருக்கல விளையம். ரைட். இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் பாருங்க ஒரே பார்வையில கொண்டு சேர்க்கிறேன். சரியானே? உடைக்கல விளையம், ஒட்டருக்கல விளையம். இவங்க 2 பேரும் இப்படிப்பட்டாக்கள் முதிர்ச்சி உற்ற போதும். சரியானே? முதிர்ச்சி ரைட், முதிர்ச்சி அடைந்த போதும். சரி, அதாவது முதிர்ச்சி உற்ற போதும். ரைட். தொழிற்பாட்டுக்குரிய ரீதியில் எப்படிப்பட்டாக்கள்? உயிர் உள்ளவை. ரைட். உயிர் உள்ளவை. முதிர்ச்சி அடைந்த போதும் தொழிற்பாட்டுக்குரிய ரீதியில் உயிர் உள்ளவையாக காணப்படும். ரைட். அதே நேரம் புடைக்கல விளையம் மற்றும் ஒட்டருக்கல விளையத்தை பொறுத்த வரைக்கும் முதலான கலச்சுவர் கூறு காணப்படும். சரியான? ரெண்டுலையுமே என்ன இருக்க போது? ரெண்டுலையுமே முதலான கலச்சுவர் கூறு. சரியான? முதலான கலச்சுவர் கூறு இருக்கும். ரைட். ஆனால்
புடைக்கல விளையத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு சொன்னால் முதலான கலைச்சுவர் கூறு மெல்லியதாக நெகிழக்கூடியதாக இருக்கும். மெல்லியதாக நெகிழக்கூடியதாக காணப்படும். சரியானே. அதே நேரம் ஒட்டருக்கல விளையத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் எங்களுக்கு வந்து முதலான கலைச்சுவர் கூறு சீரற்ற முறையில் தடிப்படைந்திருக்கும். சரியானே. முதலான கலைச்சுவர் கூறு சீரற்ற முறையில தடிப்படைந்து இருக்கும். சரியானே. துணையான கலைச்சுவர் கூறு அல்ல கொஸ்டினுக்கு வாரது. சரியானே. இவங்க ரெண்டு பேர்லயுமே என்ன இருக்க போகுது? முதலான கலைச்சுவர் கூறு தான் இருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்கும்? ஒட்டருக்கல விளையத்துல சீரற்ற முறையில வந்து விளிம்புகள்ல தடிப்படைந்து இருக்கு. அதனாலதான் புடைக்கல விளையத்துடன் ஒப்பிடும் போது ஒட்டருக்கல விளையத்துல என்ன காணப்படுற குறைவு? கலத்திடைவெளி காணப்படுறது வந்து குறைவாக காணப்படும். சரியானே. வெள்ளருக்கல விளையத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? முதிர்ச்சி அடைந்த போதும் தொழிற்பாட்டுக்குரிய ரீதியில் உயிரற்றவை. ஏன் உயிரற்றவை என்று சொன்னால் அங்க என்ன காணப்படுது எங்களுக்கு வந்து அங்க வந்து லிக்னின் படிந்து காணப்படும். துணையான கலைச்சுவர் கூறான லிக்னின் படிந்து காணப்படும். சரியானே. அப்ப அதனால என்ன நடக்க போகுது எங்களுக்கு வந்து அதனால வெள்ளருக்கல விளையம் முதிர்ச்சி உற்ற போது எங்களுக்கு இறந்தவையாக இருக்கும். கலநிலையத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. ஒன்று கால் இளையம், உரிய இளையம். என்ன கால் இளையத்துக்குள்ள 4 வகையான கலங்கள் காணப்படுது. கால் கலங்கூறு, குளப்போலி, கால்நார், கால் புடைக்கல விளையம். உரிய விளையத்தை பொறுத்த வரைக்கும் நெய்யரி குழாய் கூறு, துணைக்கலம், உரிய புடைக்கல விளையம், உரிய நார். ரைட். இப்ப கொஸ்டினுக்குள்ள வாங்க. ரைட். அநேகமான தாவரங்களில் 10வது கொஸ்டின் என்ன? தாவர அடிப்படை விளையங்கள் தொடர்பாக சரியான கூற்று. முதிர்ச்சி உற்ற புடைக்கல விளையக்கலங்கள், அதாவது முதிர்ச்சி அடைந்த புடைக்கல விளையக்கலங்கள் பெரிய மைய புண்வெற்றிடம் ஒன்றை கொண்டிருக்கும். சரி. சரியானே. முதிர்ச்சி அடைந்த புடைக்கல விளையம் கலங்கள் பெரிய மைய புண்வெற்றிடம் ஒன்றை கொண்டிருக்கும். சரி. இதனால கரு என்ன செய்யப்படும்? கரு ஒரு ஓரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும். ரைட். 2வது கூற்ற பாருங்க. ஒட்டருக்கல விளையங்கள் அல்லது ஒட்டுக்கல விளையங்கள் புடைக்கல விளையங்களை விட தடிப்பான துணைச்சுவரை கொண்டிருக்கும். பிழை. என்னத்தை கொண்டிருக்கும்? முதலான சுவரை கொண்டிருக்கும். ரைட். 4வது பாருங்க. வெள்ளுருக்கள் உங்களுக்கு தெரியும். வெள்ளருக்கல விளையம் 2 வகையாக இருக்கு. ஒன்று நார்கள், இன்னொன்று வெள்ளுருக்கள். சரியானே. வெள்ளுருக்கள் நார்களை விட குறுகியதும், சரியானே, குறுகியதும் அகன்றதும். ஒடுங்கியது நார் தான் ஒடுங்கியதா? வெள்ளருக்கல விளையம் வெள்ளருக்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? அகன்றதாக காணப்படும். சரியானே. வெள்ளருக்கள் நார்களை விட குறுகியதும் அகன்றதும் ஒழுங்கற்ற வடிவமுடையதும் ஆகும். சரியானே. குறுகியது, அகன்றது, ஒழுங்கற்ற வடிவம் உடையது. சரியானே. குறுகியது, அகன்றது, ஒழுங்கற்ற வடிவம். ஆனா இங்க ஒடுங்கிய என்று போட்டிருக்கான அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. 5வது பாருங்க. புடைக்கல விளைய கலங்கள் சார்பளவில், ரைட், புடைக்கல விளைய கலங்கள் சார்பளவில் மெல்லிய நெகிழக்கூடிய உறுதியான என்று சொல்லியிருக்கிறான். சரியானே. மெல்லிய நெகிழக்கூடிய முதலான கலைச்சுவரை கொண்டிருக்கும். சரியானே. மெல்லிய நெகிழக்கூடிய உறுதியான சொல்லியிருக்கிறான். சரியானே. நெகிழக்கூடிய முதலான கலைச்சுவரை கொண்டிருக்கும். ஆகவே 10வதுக்கு முதலாவது ஆன்சர். பிள்ளைகள் இந்த 10 கொஸ்டின்ஸ்லயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இந்த 10 கொஸ்டின்ஸ்லயும் ஏதாவது டவுட்ஸ்? 3வது ஆன்சர் பிள்ளை. ரைட். 3வது ஆன்சரை பாருங்க. ஒட்டருக்கல விளைய கலங்களின் சுவர்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழுங்கற்ற முறையில் என்று சொல்லியிருக்கிறான். ஒழுங்கற்ற முறை இல்லை, கண்ட மாதிரி எல்லாம் இல்லை, எங்களுக்கு சீரற்ற முறையில். வேர்ட் டிஃபரன்ஸ் இருக்கா? சரியா? உங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? ஒழுங்கற்ற முறையில் தடிப்படைந்திருக்கும் என்று சொன்னா அந்த கூற்றுப்பிழை. சரியா? ஒழுங்கற்றது எப்படி என்று சொன்னால், ரைட், ஒழுங்கற்ற எப்படி என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஷேப்பே இல்லை. சரி, இப்ப அறுகோண வடிவம் மட்டும் நாங்க சொல்ல மாட்டோம். எப்படி இருக்கும்? இப்படி 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 எல்லாம் இருக்கும். இதுதான் ஒழுங்கற்ற வடிவம். சீரற்ற என்று சொன்னால் என்ன? அவருடைய வடிவம் உண்டு, ரைட், அறுகோண வடிவம்.
வடிவம் உண்டு. ஆனால் அந்த வடிவத்தில் என்ன செய்ய போகுது உங்களுக்கு சில இடங்கள்ல சீரற்ற முறையில பாருங்க, இந்த கலைச்சுவரோட ஒப்படக்குள்ள இந்த கலைச்சுவர் தடிப்பா இருக்கு, அதான் சீரற்றது. ஒழுங்கேற்றது பாருங்க, ஷேப்பே இல்லாததான் ஒழுங்கேற்றது. சரியா? அதனாலதான் அந்த மூணாவது ஆன்சர் பிள்ளையா. கொஸ்டின் கேட்டால் ஓகே விளங்கிட்டா? கிளியரா ஐயாது? விளங்கிட்டா உங்களுக்கு? ரைட், ஓகே. சரியானே, இந்த கொஸ்டின் 10 வரைக்கும் ரைட், 1ல இருந்து 10 வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு? ரைட், ஓகே. இந்த செமினார் சீரீஸ இன்னும் ஒரு நாள் கண்டினியூ பண்ணலாம். ரைட் தானே? சேம் டைம் ஓகேன்னு சொன்னா ஓகே, அல்லது எனக்கு ஒரு மார்னிங், சரி மார்னிங் அல்லது ஒரு 5 to 6:30 வரைக்கும் சொன்னாலும் ஓகே. சரியா? என்னன்னு சொன்னால் நான் கண்டினியூஸ் எடுக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா கன்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிடாது. சரியானே? இப்ப நான் எப்படி விளங்கப்படுத்துவேன்னு சொன்னா புதுசா ஒரு விஷயம் விளங்கப்படுத்துற மாதிரி நான் கூட டீப்பா போகல, இப்பயும் தெளிவா சொல்றேன். சரியானே? உதாரணத்துக்கு இந்த 1.5 மணி நேரத்துக்கு நான் 4 கொஸ்டின்ஸுக்கு மேல டீப்பா விளங்கப்படுத்த இயலாது. சரியானே? ரைட், நாலாவது ஆன்சர், நாலாவது கொஸ்டினுக்கு முதலாவதா? சரியானே? ரைட். அப்ப அதனால ஒரு அளவுக்கு என்ன செய்யறேன், நான் வந்து ஒரு அளவுக்கு நான் கொஸ்டினுக்குள்ள நின்று தேவையான விஷயமானதையும் சொல்லி கொண்டு போறேன். சரியானே? அப்ப இன்னும் ஒரு கிளாஸை போட்டு ரைட், இன்னும் 20 MCQ இருக்குது. அந்த 20 MCQ நாங்கள் வந்து பார்ப்போம். என்ன சொன்னால் அங்கங்களுக்கு வந்து அனிமல்ல நான் கூட கொஸ்டின் போட்டேன். சரியானே? இல்ல இப்ப அனிமல்ல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கால 13வது கொஸ்டின்ல இருந்து அனிமல் போகுது. சரியானே? அப்ப அதனால வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் நாங்கள் வந்து கிளியரா பார்க்க வேண்டி இருக்கு. 7வதுக்கு 2வது ஆன்சரா? 7வதுக்கு 2வது ஆன்சர். சரிதானே? ஓகே. அப்ப உங்களுக்கு 1 to 10 ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சரியானே? அல்லது வந்து நீங்க என்ன செய்யுங்க, மெசேஜ் போட்டு கேளுங்க, பிரச்சனை இல்லை. சரியானே? உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஒருக்கா தயவு செய்து ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்களா? ஓகே. அல்ல இதை விட கூட எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது, அல்லது எக்ஸ்பிளனேஷன் காணாது அப்படி ஏது மட்டும் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் எனக்கு ஒருக்கா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தானே, நீங்க எனக்கு ஒருக்கா டெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியானே? மிச்ச கண்டினியூ கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் இன்னொரு நாளைக்கு பார்ப்பேன். நான் உங்களுக்கு குரூப்ல என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு டைம் ஒர்க்கா அப்டேட் பண்றேன். சரிதானே பிள்ளைகள்? ரைட், ஓகே. ரைட், ஓகே. தேங்க்யூ வெரி மச்.